பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். பட் ப்ராடக்ட் ட்ரைனிங்ன்றது இது 2வது ட்ரைனிங் இது. ஸோ எப்படி வந்து ஹீலி டிவைஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே எல்லாம் எல்லார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்ட்ரெஸ்டட், டிவைஸும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. பட் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த டிவைஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த மீட்டிங் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன். பட் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு லாஜிக் மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து இப்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாஜிக் சொல்லிடுறேன். இது எப்படி யூஸ் பண்றோம், என்ன எதுக்காக, என்ன கான்செப்ட் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு பொருளை நான் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 4W1H அப்படின்றத நான் எப்பவுமே வாட், வென், வேர், ஒய் அப்படின்றத ஹவ் அப்படின்றத அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கான்பிடண்டா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதுல இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிங்க் ஆப்பும் வர்சஸ் ப்ளூ ஆப். ஒயிட் ஆப்பும் இருக்கு. பிங்க் ஆப் எப்படி யூஸ் பண்றது, ப்ளூ ஆப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த ட்ரைனிங் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது உங்க ஏற்கனவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதுல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஒர்க் பண்றதுன்னு காட்டலாம். ஸோ ஜென்ரலா வந்து ஹீலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஹீலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீலி மூலமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு ப்ளூ ஆப், இன்னொன்னு பிங்க் ஆப். எதுக்காக ப்ளூ ஆப் அப்படின்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து ஹார்மோனைஸ் பண்றதுக்காக. பிங்க் ஆப் எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய டைரக்டா ஐஎம்எஃப், இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் மூலமா எப்படி நம்ம செல்லுலார் லெவல்ல வந்து ஹார்மோனைஸ் பண்றது அப்படிதான். ஸோ எதை ஹார்மனைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இட் இஸ் கனெக்டிங் மைண்ட் பாடி சோல். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் வந்து நம்ம ஆயுர்வேதிக்ல என்ன சொல்றோம் அப்படின்னா பிராணா அப்படின்னு. பட் அதுல சைனீஸ்ல சீன்றாங்க, ஜாப்பனீஸ்ல வந்து கி அப்படின்றது தான். இந்த பிராணா சக்தி தான். இதுதான் கனெக்டிங் மைண்ட் பாடி சோல். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி பார்க்கறோம். பட் இதுக்கு நம்ம இப்படிதான் வந்து ஈலி வந்து ஒர்க் பண்றது. எப்பவுமே யூஸ்வலா வந்து நம்ம ஒரு பில்ஸ் எடுத்துட்டா அது என்ன ஆகும்னா அது வந்து டிசால்வ் ஆகி டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் செல் மெமரியில போகும். அதுக்கப்புறம் தான் செல்லுக்கு போகும். பட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாவே வந்து செல்லுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீடி வாங்கின ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து சீடியை நீங்க வாங்கி இருக்கீங்க, யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா நீங்க வந்து எல்லாமே உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்கு, கொஞ்சம் நீங்க ஓகே ரைட். நான் எல்லாமே வந்து மியூட் ஆல் போட்டிருக்கேன். நீங்க யாராவது டவுட் கேட்கணும் செஷன் வரும்போது அந்த டைம்ல நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பர்மிட் பண்றேன். அப்போ நீங்க வந்து பேசலாம். இப்போ இந்த மீன் டைம் வந்து இப்போ இந்த டெமோ வந்து எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்றேன் என்னுடைய
Sorry, it is not connecting now. Recording. ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரீன் பாக்குறீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து ரீலி வாங்கின உடனே அதுக்கப்புறம் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஒன்று ஹீலி அட்வைசர், ஹீலி 2, அதுக்கப்புறம் ஹீலி ஒயிட் ஆப், பிங்க் ஆப், ப்ளூ ஆப், ஒயிட் ஆப் எல்லாமே நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோன்றது, ஹீலி வாங்கின உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்திருக்கும். என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீல வந்து ஹீலி டிவைஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரிப் இருக்கு பிரேஸ்லெட். இது எதுக்காகன்னா பிங்க் ஆப் யூஸ் பண்ணும்போது இந்த ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணி பண்றதை பத்தி நம்ம பண்ண போறோம். இதை நான் ஒவ்வொன்றா காட்டும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மூலமா நான் விளக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலா உங்களுக்கு காட்டுறேன். எதுக்காக நம்ம வந்து கோல்டு சைக்கிளை யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூசர் ப்ரோக்ராம் கோல்டு சைக்கிள். இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து டீடாக்சிபிகேஷன். ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே, இப்போ நான் முதல்ல வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த கோல்டு சைக்கிளை வந்து எப்படி அது யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 7 days அது என்ன ப்ரோட்டோக்கால் சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்ம ஹீரியில ஃபெபிலரைஸும் ஆகும். இந்த சேம் டைம் அது என்ன பண்ணுதுன்றது நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஏழு ஏழு சப் ப்ரோக்ராம்ஸ் அதில் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பியூர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதில் பியூர் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இட் பியூரிஃபைஸ். ஏன்னா டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் வந்து அது பண்ணுது. எதனால டீடாக்சிபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டஸ் த டாக்ஸிக், நிறைய டாக்ஸிக் வந்து லோட் ஆகுது நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அப்போ பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் லோட் ஆகிற அந்த டாக்ஸிக்கை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹீரியோ ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்றது தான் இந்த கோல்டு சைக்கிள். அந்த கோல்டு சைக்கிள் 7 ப்ரோக்ராம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது பியூர். அது எதுக்காகனா பியூரிபிகேஷன் அண்ட் டீடாக்சிபிகேஷன் அப்படின்றதுக்காக. எதுக்காகனா நம்ம சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், இல்ல குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், இல்ல நம்ம பிரீத் பண்றோம், இல்ல நம்ம வந்து நம்ம மெடிசன் எடுத்தோம், இன்ஜெக்ஷன் இது மூலமாகவும், எமோஷன்ஸ் டெய்லி வந்து நிறைய எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் வருது, டென்ஷன் ஆகிறோம், ஹேங்கர், டிப்ரெஷன், இந்த மாதிரி வேரியஸ் சுச்சுவேஷன். இது பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் மூலமா, ஒரு சிலர் ஸ்மோக்கிங், இல்லை ட்ரிங்கிங், ஸ்டேயிங் அப் லேட்டு, தென் பிக் ஃபிஷ், பிக் மீட், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படும் போது அந்த பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பியூர் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம் கோல்டு சைக்கிள்ல. ரெண்டாவது வந்து கேர் அப்படின்னு இருக்கு. அந்த கேரை எதுக்காக யூஸ் பண்ணா, மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு டிசீஸ். கேர் இஸ் அ கான்செப்ட் தட் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் பியூர். ஆல்மோஸ்ட் பியூரிட்டி என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இந்த கேரும் வந்து இந்த டிசீஸ் ஃப்ரீக்கு அதுக்கு பண்ணுது. பேலன்ஸ்,
நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனையும் வந்து பயோ எனர்ஜெட்டிக் பேலன்ஸ் பண்றதுக்காக அது இந்த பயோ எனர்ஜெட்டிக் பேலன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது அது பேலன்ஸ் பண்ணுது நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் பீயிங், எமோஷனல் பேலன்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஃபர் பண்ணும்போது நம்மளுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகுது. அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் போடும்போது பீயிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னதான் நம்ம எமோஷனலா இம்பேலன்ஸா இருந்தாலும் நம்மளால வந்து கூலா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். ஸோ பீயிங் இஸ் அ டிசைன் டு ஹெல்ப் அஸ் ரீஸ்டோர் அவர் எமோஷனல் பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸ்ல இருந்து அதை பண்ணிக்கலாம். எனர்ஜி எனர்ஜி எதுக்காக தேவைப்படுனா பெர்ஃபார்மன்ஸ் நீட் சப்போர்ட். வெதர் யூ ஆர் எ வெல் ட்ரைன்டு காம்படிட்டிவ் அத்லெட், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க வந்து யூஸ் பண்றது இந்த எனர்ஜெட்டிக் வே. நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப் ஆல்சோ. இப்போ வீட்டில் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். வெதர் யூ ஆர் எ வெல் ட்ரைன்டு காம்படிட்டிவ் அத்லெட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது ஒரு மேனேஜரா இருக்கட்டும், இல்லை பிஸி மதரா இருக்கட்டும், எனர்ஜி இன்க்ரீஸ் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு லைஃப் டிமாண்ட்ஸ். அப்போ எனர்ஜியே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது, என்னப்பா எனர்ஜியே இல்லை ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த எனர்ஜின்ற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ், ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரா இருக்கும்போது அந்த டைம்ல ரிலாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்மோனைசிங் யுவர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்ட்ரெஸ் கேன் பி போத் த ரிசல்ட் அண்ட் தி காஸ் ஆஃப் இம்பேலன்சஸ் இன் த மைண்ட் அண்ட் பாடி தட் கேன் அண்டர்மைன் யுவர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்றதுக்காக இப்போ மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம், பட் மூட் அவுட் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ்வலா வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்கறது இல்லை வேற ஏதாவது. பட் இதுல நீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுனாக்க யூ கெட் ரிலாக்ஸேஷன் வந்து ஈஸியா கிடைக்கும். ரிலீஸ், இப்போ ஏதாவது பெயின் இருக்கு, அந்த பெயினை வந்து இப்போ பெயினை வந்து ரிலீஸ் பண்றது தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். எதுக்காகன்னு சொல்ல முடியாது. In this program, you work systematically to address the energetic source of the discomfort in the bioenergetic. ஸோ பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த பெயினை ரிலீஸ் பண்றதுக்கு அதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பெயின் இருக்கு, அந்த பெயின் வந்து நம்ம அது ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம், அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு கியூர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிலீஸ் பெயினை போடும்போது இந்த பெயின் போயிடும். பட் இது மட்டும் இல்லை, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். சப்போஸ் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேந்து வருது, டிஃபென்ஸ் வெளியேந்து நெகட்டிவ் எனர்ஜி பாதிக்குன்னும் போது அந்த டைம்லோட ரிலீஸ்ன்னு போடும்போது அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஒரு சிலருக்கு அவங்க ரொம்ப மூட் அவுட்டா பயங்கர ஏதோ வெளியே இருந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு சம்திங் லைக் பிளாக் மேஜிக் வச்சுங்களேன், நாட் பியூர்லி தட், பட் அது மாதிரி ஏதாவது ஒரு தீய சக்தி அவங்களை அண்டுது அப்படின்னும் போது அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வந்து இந்த பெயின் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இருக்கு. நான் ஒரு சிலருக்கு நான் பண்ணி பார்த்துருக்கேன், இட் ஒர்க்ஸ் வெல். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது. நான் டெமோ காட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரன் பண்ண போறீங்க இந்த கோல்டு சைக்கிள் அப்படின்னும் போது முக்கியமான கண்டிப்பா உங்களுடைய லீடர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் அமைச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு 7 நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணன்றதா நான் இங்க சொல்லிடுறேன். வைல் ரன்னிங் பிங்க் ஆப் யூஸ் பண்ணும்போது ட்ரிங்க் 1 glass ஆஃப் வாட்டர். பிங்க் ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்ப்ராக்கெட் இருக்கு, இந்த ஸ்ப்ராக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்ப்ராக்கெட் மூலமா இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த பிரேஸ்லெட். இதுல வந்து இங்கதான் வந்து இந்த மொத்த உடம்புல வந்து மொத்தம் 72,000 நாடி இருக்கும். இப்ப நாடி பிடிச்சி பார்க்கணும் போது இதை இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அத மாதிரி இதை நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணும்போது இந்த நாடி இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுற மாதிரி, ரொம்ப டைட்லாம் வேண்டாம், லைட்டா நீங்க ரெண்டு கையில என்ன பண்ணலாம், இந்த பிரேஸ்லெட்டை வந்து நீங்க போட்டுக்கலாம். தண்ணி வந்து குடிக்கணும். எதுக்காக தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, நம்ம வாட்டர் வந்து 70% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ இது நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இது வந்து என்ன ஐஎம்எஃப் இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட்டை நம்ம செலுத்துறதால, அப்போ அந்த தண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது டிராவல் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 hour ப்ரோக்ராம் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நடுவுல வந்து மிட்ல வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், முடிக்கும் போது எடுத்துக்கலாம், இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகிடும். அதுக்காக கீப் த இன்டென்சிட்டி. இப்போ நான் அது என்னன்றது நான் உங்களுக்கு டெமோ கட்டும்போது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்டென்சிட்டி ஈவி வித் வாய்ஸ் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 35 to 65 பண்ணலாம். ஹீலி வித் காயில் போது 100%, அதே மேகில் யூஸ் பண்ணும்போது 100% நம்ம வச்சுக்கலாம். யூஸ் அது இன்னொரு பிரிவுனா
யூஸ் காய். அதாவது இதுல ஒரு ப்ரீகாஷன் என்ன, சப்போஸ் நீங்க வந்து ஒரு சில்ட்ரனுக்கோ இல்ல பிரெக்னன்ட் உமனுக்கோ வேற பர்சன் ஸ்பேஸ் மேக்கர்ல வச்சிருக்காங்க, இல்ல ஸ்டண்ட் இருக்கு, இல்ல இன்சுலின் பம்ப் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க வந்து இத மாரி டைரக்ட்டா ஐஎம்எஃப் செலுத்தாம, இது மூலமா என்ன பண்ணணும்னா, நீங்க காயில் இருக்கு. இந்த காயில் மூலமா நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறமா பிங்க் ஆப் ஆஃப்டர் ஆஃப்டர் ரன்னிங் பிங்க் ஆப் தேர் ஷுட் பி மினிமம் 1 அண்ட் ஒரு பிங்க் ஆப் ரன் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஏன்னா இப்போ வந்து காலையில பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், ஈவினிங் ஈவினிங் பிஃபோர் 6:00 பண்ற மாரி ஒரு ஒரு புரோட்டோகால் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பிங்க் ஆப்புக்கும், இன்னொரு பிங்க் ஆப்புக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 டூ 2 ஹவர்ஸ் கேப் இருந்தா போதும். ஏன்னா காலையில இப்போ ஏன்னா சாப்பாட கூட எப்படி சொல்றோம், காலையில சாப்பாட்ட நம்ம மத்தியானம் சாப்பிட போறதில்ல. காலையில, மத்தியானம், ஈவினிங் எல்லாத்தையும் ஒரே டைம்ல சாப்பிட போறேன். காலையில கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம்ன்ற மாரி, இன்னமும் நம்ம வந்து இந்த எனர்ஜிய வந்து நம்ம குடுக்குறத வந்து ஃப்ரீக்வன்சி ரன் பண்றது வந்து காலையில. அது ஒண்ணுத்துக்கும் இன்னொரு இதுக்கும் ரன்னிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், 1 டூ 2 ஹவர்ஸ் கேப் விட்டுறலாம். அதுக்கப்புறம் ப்ளூ ஆப் கேன் பி யூஸ்ட் கன்டினியூஸ்லி இஃப் டைம் பர்மிட்ஸ். ஏன்னா ப்ளூ ஆப்ன்றது என்ன பண்ணும்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ஹார்மோனைஸ் பண்ணும். பட் அதே பிங்க் ஆப்ன்னும் போது டைரக்டா செல்லுலர் லெவல்ல பண்றது. இதுதான் வந்து என்ன மாரி புரோட்டோகால் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஷெட்யூல் எப்படி அப்படின்னா 7 நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல வந்து காலையில பிங்க் ஆப் ரன் பியூர் ப்ரோகிராம் வித் வயர்ஸ். வயர்ஸ்ன்றது ஒரு பாருங்க. இந்த வயரை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து இந்த வயரை வந்து ரொம்ப முறிக்கிடக்கூடாது. கரெக்ட்டா ரவுண்டா நீங்க பேக் பண்ணிக்கணும். இதுல ஒரு முனை இருக்கு பாருங்க. இத வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். இன்னொரு முனைய என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஹீலி டிவைஸ்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இது வந்து லெஃப்ட்ல போறதா, ரைட்ல போறதா அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. இங்க போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு முனை இந்த கிளிப்பர் இது இருக்கு இல்லையா? இத என்ன பண்ணுங்க, இதுல நீங்க இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். 2த்துலயும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரோகிராம் ரன் பண்றது டெமோல காட்டுறேன். இப்போ இது பண்ணிட்டு, இந்த பிங்க் ஆப் ரன் பியூர் ப்ரோகிராம் வித் வாய்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் டே 1 மார்னிங் காலையில எழுந்த உடனே, அது இப்ப காலையில எப்படி என்ன டைம் இருக்கோ அதுக்கேத்த மாரி பிங்க் ஆப் ரன் பியூர் ப்ரோகிராம் வித் வாய்ஸ். ப்ளூ ஆப் பின் ப்ரோகிராம்ன்றது ப்ளூ ஆப் வந்து ரன் கோல்டு சைக்கிள் நோ நீட் டு வயர். அதாவது ஒரே நாள்ல 2 பண்ணுவோம். ஒண்ணு வந்து பிங்க் ஆப் மூலமா பண்ணுவோம். இன்னொன்னு ப்ளூ ஆப் மூலமா பண்ணுவோம். பிங்க் ஆப் மூலமா பண்ணும்போது தான் நமக்கு இந்த பிரேஸ்லெட் தேவைப்படுது. வயர் கனெக்ட் பண்ணிட்டு பண்ண போறோம். பட் அதே வந்து நம்ம வந்து ப்ளூ ஆப்ல ரன் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து வயர் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா அது வந்து ரிமோட்ல தான் பண்ண போகுது. இது எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டியூரேஷன் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்ன டியூரேஷன் அப்படின்னா 38 செகண்ட்ஸ் 7 to 10 டைம்ஸ். அதிலேயே வந்து பை டிஃபால்ட்டா நீங்க ரன் பண்ணும்போது பார்த்தேன். டிஃபால்ட்டா வந்து நீங்க 38 செகண்ட்ஸ் 7 to 10 டைம்ஸ் ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறமா 27 மினிட்ஸ் ரன் பண்ணலாம். நீங்களே இதுக்காக இத பண்ணிட்டு நீங்க அப்படியே பார்த்துக்கணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பாட்டுக்கு ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டு நீங்க மத்த வேலைய பார்த்துட்டே இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே அது சவுண்டே வரும். பெல் நீங்க ஆன் பண்ணிடலாம். அப்போ சவுண்ட் வந்தோனே ஓகே அடுத்த ப்ரோகிராம் அடுத்து ரெடி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் வந்து நீங்க ரன் பண்ணலாம். அப்போ 27 மினிட்ஸ் 1 டூ டைம் 2 டைம்ஸ் அப்புறம் 2 மினிட்ஸ் 1 டூ 2 டைம்ஸ். எதுக்காகன்னா இந்த 38 செகண்ட் போது இட் ப்ரிப்பேர் பண்ணுது, பூஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த அந்த என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி என்னது நீங்க பார்க்கலாம். இது மார்னிங்ல ஃபர்ஸ்ட் டேல மார்னிங் அப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன பண்ண பிங்க் ஆப் மூலமா பியூர் ரன் ப்ரோக்ராம் வித் வயர்ஸ். பியூர் என்ன பண்ணலாம் நீங்க வயர் மூலமா நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங்லயும் பிங்க் ஆப் மூலமா வயர் மூலமா நீங்க ரன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பண்றோம். செகண்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டே அன்னைக்கு ரன் பண்ண போறது கேர்ன்ற ப்ரோக்ராம். இந்த கேர்ன்ற ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணும் டே 2ல அப்படின்னா பிங்க் ஆப் ரன் கேர் ப்ரோக்ராம் வித் வயர்ஸ். ப்ளூ ஆப் ரன் கோல்டு சைக்கிள் நோ நீட் வயர்ஸ். அதே ப்ளூ ஆப்ல பண்ண போனா அதே மாதிரி தான் இதுவும் வயர் கிடையாது. இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் ப்ளூ ஆப்ல 27 மினிட்ஸ் 1 டைம், 2 மினிட்ஸ் 1 டைம் பண்ணா போதும். இது காலையில. எதுக்கு செகண்ட் டே கேர் ரன் பண்ணும்போது. ஆஃப்டர்நூன்ல பண்ணலாம் பிங்க் ஆப் மூலமா கேர் ரன் பண்ணிட்டு வயர் மூலமா, ப்ளூ ஆப் மூலமா ரன் கோல்டு சைக்கிள் நோ நீட் வயர்லாம் அப்படி தனித்தனியா பண்ணலாம். கோல்டு சைக்கிள் இருக்கும் ஸ்ட்ரைட்டா பண்ணலாம். டெமோல நான் காட்டுறேன் உங்களுக்கு. செலக்ட் டியூரேஷன் பிலோ 27 மினிட்ஸ் 1 டைம். ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம் ஈவினிங் ஆர் நைட்டு, பட் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் பண்றது நல்லது. நைட்டு பண்ணா அது வந்து உங்களுடைய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பீட்டா லெவலில் எப்பவுமே தூக்கம் வராது போயிடும். அதனால நீங்க பிஃபோர் ஒரு 6:00 பண்றது நல்லது. எதை யூஸ் பண்ணலாம்னா பிங்க் ஆப்.
பிங்க் ஆப்ல வந்து கேர்ன்ற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 27 மினிட்ஸ் ப்ளூ ஆப்ல 27 மினிட்ஸ் ஒன் டைம், 2 மினிட்ஸ் ஒன் டைம். இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏற்கனவே உங்க லீடர்ஸ் வந்து உங்களுக்கு 7 டேஸ் என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க, இல்லை கரெக்ட் பண்ணீங்க. தேர்ட் மார்னிங் பிங்க் ஆப் பீயிங்ன்ற ப்ரோக்ராம் எதுக்காக பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். அதை வந்து அதை ரன் பண்ணலாம். ப்ளூ ஆப் மூலமா ரன் பண்ணும்போது கோல்டு சைக்கிள் நோ வயர் கிடையாது. எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா 27 மினிட்ஸ் ஒன் டைம், 2 மினிட்ஸ் ஒன் டைம். அதில் டைமை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் ரன் பண்ணலாம் பீயிங்க. அதுக்கப்புறம் கோல்டு ப்ரோக்ராம் ரன் பண்ண போறீங்க ப்ளூ ஆப்ல. அதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 27 மினிட்ஸ் ஒன் டைம் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிங்க் ஆப் பீயிங் ப்ரோக்ராம் வித் வயர்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு சைக்கிள் ரன் பண்ணலாம் 27 மினிட்ஸ் ஒன் டைம், 2 மினிட்ஸ் வந்து ஒன் டைம், 2 மினிட்ஸ் வந்து ஒன் டைம் நீங்க ரெடி பண்ணி போறீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், நல்லா ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து செட் ஆகுது நம்ம உடம்பு, நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டும் சரி, இல்லை நம்மளுடைய ஹெல்டார் லெவலில் ஐஎம்எஃப்பும் சரி, நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதுல நமக்கு ஏதாவது ரியாக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதை முதல்ல யூஸ் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது என்ன, கொஞ்சம் வயிறு கிளீன் ஆகுது, கொஞ்சம் ஹீட்டா. ஒரு தடவை தண்ணி குடிக்காம பண்ணிட்டேன். அதனால என்ன ஆச்சுனாக்கா பாடி ரொம்ப ஹீட் ஆன மாதிரி ஆச்சு. உடனே உசாரா என்ன பண்ணிட்டேன், காலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சேன். அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் முடிக்கும் போது தண்ணி வச்சுட்டேன். ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கிளீன் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டமக் பெயினான ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஆச்சு. என்னன்னா, அப்போ தெர் இஸ் சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது தெரிஞ்சது. 4வது நாளுக்கு அப்புறம் 4வது 4th டேக்கு அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, மத்த ப்ரோக்ராம்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது டெமோல காட்டுறேன். மார்னிங் அதே மாதிரி எனர்ஜி ப்ரோக்ராம் எப்படி பண்றது, ரன் கோல்டு சைக்கிள். அது கோல்டு சைக்கிள் மூலமா இந்த ப்ளூ ஆப் மூலமா 27 மினிட்ஸ் ஒன் டைம், 2 மினிட்ஸ் ஒன் டைம் பண்ணலாம். ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி ப்ரோட்டோக்காலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஈவினிங் இதே மாதிரி நீங்க இந்த ப்ரோட்டோக்கால் இது என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது 5th டே அதே மாதிரி தான் ரிலாக்ஸ் ப்ரோக்ராம். இந்த ரிலாக்ஸ் ப்ரோக்ராம் வந்து பிங்க் ஆப் மூலமாகவும் ப்ளூ ஆப் மூலமாகவும் இதுல இருக்கிற ப்ரோட்டோக்கால் பிரகாரம் நீங்க அதை காலையில, மத்தியானம், ஈவினிங் அதை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டே 6ல வந்து ரிலீஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணணுன்றதும் இந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் பிங்க் ஆப் மூலமாகவும் ப்ளூ ஆப் மூலமாகவும் அந்த கொடுத்துருக்க டைமிங் பிரகாரம் நீங்க அதையும் பண்ணிக்கலாம். 7th டே வந்து பேலன்ஸ் பண்றது, அதையும் நீங்க வந்து கிளீனா பண்ணிக்கலாம். பட் இது வந்து எப்படி பண்றது, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் சொல்லிட்டேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலா நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இதில் பண்ணலாம் அப்படின்றது. நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதில். ஓகே, ஐ எம் கனெக்டிங் நவ். Recording. ஓகே, இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வந்து பிங்க் ஆப் எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க. பிங்க் ஆப் டிவைஸ் ஆன் பண்ணியாச்சு. பிங்க் ஆப் ப்ளூடூத்ல இருக்கு. இப்போ டிவைஸ் வந்து நான் செலக்ட் பண்றேன். டிவைஸ் செலக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட். இந்த டிவைஸும் இதுவும் எதனோட கனெக்டா இருக்குன்னா ப்ளூடூத்ல கனெக்டா இருக்கு. இப்போ கனெக்டிங் இஸ் கோயிங் ஆன். இப்போ பிங்க் ஆப் கண்டினியூ. இப்போ இதுலயே வந்து ப்ரோக்ராம் போட்டிருக்கு. இது எப்படி இந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணும்போது. ஓகே, இப்போ கோல்டு சைக்கிள் பியூர் ஏற்கனவே பியூர் போயிட்டு இருக்கு. நான் கட் பண்ணுங்க. இங்க பாருங்க. இப்போ கோல்டு சைக்கிள்ல
பிங்க் ஆப் மூலமா பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் 7 நாள், ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு போய் பியூர் ஒரு நாள், செகண்ட் கேர், பேலன்ஸ், பீயிங், எனர்ஜி, ரிலாக்ஸ் அண்ட் ரிலீஸ். இதை வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு theoretically எப்படின்றது சொன்னேன். இப்போ ப்ராக்டிக்கலா வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்றது பியூர். பியூர் போது நீங்க கிளிக் பண்றீங்க. பியூரை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுலேயே என்ன ப்ரோக்ராம் வந்து மேக்ஸிமம் ப்ரோக்ராம் டியூரேஷன் இஸ் 52 மினிட்ஸ். இந்த 52 மினிட்ஸ் இது ரன் ஆகும் போது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட். இப்போ அது வந்து ரன் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கு 15% அப்படின்றது. இந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இன்டென்சிட்டி. இப்போ 15% ரன் ஆகுது அப்படின்னா லைட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு பாருங்க. இப்போ போறது. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த இன்டென்சிட்டிவை பத்தல. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணேன், 15% வந்து இன்க்ரீஸ் பண்றேன் இன்டென்சிட்டியை. 20, ஓகே 30, 25 எது வரைக்கும் போகலாம். இது மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம்னா 65 வரைக்கும் போகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க யூஸ் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படியும் 15, 20க்கெல்லாம் அது உள்ள போறது இல்லை. நான் ஸ்டார்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது வரல. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு 50 வச்ச பிறகு தான் இந்த இது ஃப்ளோவே. இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறது நீ மேலே நீங்க பார்க்கலாம். அந்த ஃப்ளோ ஆகுது பாருங்க. இப்போ எவ்வளவு நேரம் ஓடுதுனாக்கா 51 மினிட்ஸ் இது போகும். சப்போஸ் இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். எதுக்காக அப்படின்னா, இதை ரன் பண்ணும்போது கனெக்ஷன் எங்கேயாவது சப்போஸ் நான் வந்து இது இது ஏதோ ஒர்க் பண்ணிட்டே பண்ணும்போது இதை ரிமூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. உடனே என்ன ஆயிடணும் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துடும். என்ன மெசேஜ்னா கனெக்ஷன் போல. அப்ப நான் என்ன பண்றேன், உடனே மறுபடியும் என்ன பண்றேன், ஓ எங்க இந்த பிரேஸ்லெட்டை கரெக்டா இருக்கா, ஓ இங்க அந்த பட்டன் கரெக்டா ப்ரெஸ் பண்ணலையா, கரெக்டா மறுபடியும் போட்டு பண்ணும்போது கரெக்டா மறுபடியும் ரன் ஆகும். ஸோ எப்போவாவது நீங்க ரன் பண்ணும் பொழுது சப்போஸ் அந்த ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ இல்லாம அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு அந்த பிரேஸ்லெட்டை சரியா ஃபிட் பண்ணாம இருந்திருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பட்டன் வெளியே வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதை மறுபடியும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வச்சுட்டு நீங்க மற்ற வேலையை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ வயரிங் இது வந்துடும். இது இப்போ இதை விட நீங்க என்ன பண்ணலாம், பாயிண்ட்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த பாட்டை ஓடும். ஸோ 52 மினிட்ஸ் வந்த உடனே என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு முடிச்சாச்சு அப்படின்றது ஒரு அலாரம் வரும். வந்த உடனே நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து வெளியே வந்துடுறேன். டெமோ பர்பஸா நான் காட்டினேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடலாம். இது சப்போஸ் நடுவில் எங்கேயா வெளியே போனோம், யாரோ பேசணும், இல்லைன்னு பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணலாம். சப்போஸ் அர்ஜென்ட்டா டாய்லெட்டே போனோம்னா கூட வச்சுங்க, இதுக்காக அப்படியே போக வேண்டாம். தண்ணி படக்கூடாது, கேர்ஃபுல்லா இருந்தோம். பட் அங்க பாஸ் பண்ணிட்டு வச்சுட்டு கூட மறுபடியும் வந்து போடலாம், போன வச்சுட்டு கூட. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு டு யூ வாண்ட் ரியலி குவிட் த ப்ரோக்ராம்? எஸ், ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆச்சு. இப்போ டைம் எப்படி செலக்ட், இப்போ இதுல வந்து என்ன டைம் இருக்கோ அந்த டைம் பிரகாரம் இது போகும். இப்படிதான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு நாளும் நீங்க பிங்க் ஆப் யூஸ் பண்ணும்போது, கேர் யூஸ் பண்ணும்போது கேர் அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா அது என்ன பண்ணுனாக்கா கிளவுட்ல இருந்து அது ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் வந்து இங்க டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ நான் வந்து இப்போ கோல்டு சைக்கிள் வந்து நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால எனக்கு 15% இன்சென்டிவ் இருக்கும். நம்ம இன்டென்சிட்டிலே 15% இன்டென்சிட்டிலே என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஆனா பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 15% இப்போ இன்டென்சிட்டியில வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 15 வந்து 20 ஆகுங்க. 20 ஆகணும்னா அது ஓடுதான்னு பாருங்க. ஓகே ரன் ஆகுது, ஃப்ளோ ஆகுது அப்படின்னா போடலாம். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நீங்க ரன் பண்ணுங்க. இதுல மேல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது. எப்பவுமே இடி நீங்க வாங்கின புதுசுல அது வந்து அதை சார்ஜ் போடும்போது கிட்டத்தட்ட 1 to 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க அப்படியே விட்டுருங்க. ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு, சார்ஜ்ல இருக்கு அப்படின்றது நீங்க இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட பேட்டரி வந்து 96% இருக்கு. இப்போ டெய்லி நீங்க பண்ணுங்க. சப்போஸ் பேட்டரி போயிடுச்சுன்னா அது ஆஃப் ஆயிடும். நீங்க அந்த பட்டனை வந்து ஆன் பண்ண ஒண்ணுமே லைட் எரியல, கிரீன் லைட் எரியல அப்படின்னா அப்ப சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சார்ஜ்ல போட்டு பண்ணுங்க. இது வெளியே வந்துடலாம் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்படிதான் வந்து கோல்டு சைக்கிள்ல அந்த புரோட்டோகால் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நீங்க அது என்ன டைம் கொடுத்துருக்கோ அந்த டைமுக்கு நீங்க ரன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன், பிங்க் ஆப்ல இருந்து ப்ளூ ஆப் எப்படி பண்றது
ஒரே கோல்டு சைக்கிள் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும். வெளியே வரும்போது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சேஃபா என்ன பண்ணலாம்னா ப்ளூ ஆப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த ப்ரோக்ராம் ஓட்ட போறோம். அதனால ப்ளூ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளூ ஆப்பை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து டோட்டலா அதை ஆஃப் பண்ண உடனே என்ன டோட்டலா வெளியே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் கனெக்ட் பண்றேன். Recording in progress. இப்போ வந்து ப்ளூ ஆப்புக்குள்ள எப்படி போகலாம்? இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. நான் முடிச்ச பிறகு நீங்க கொஸ்டின் கேட்டா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பிங்க் ஆப் பார்த்தாச்சு. இப்போ ப்ளூ ஆப். ப்ளூ ஆப்ல நீங்க ஏற்கனவே ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். இங்க ஹீலி அட்வைசர் இதை நீங்க கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க, போயிடும். கனெக்டிங் டு த ஹீலி அட்வைசர். கிளவுட்ல இருந்து டேட்டா எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகுது, டேட்டா பேஸ். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ஹீலி டிவைஸ்ல லெஃப்ட் கார்னர்ல பாருங்க மீன் இருக்குன்றதுனா நீங்க உங்களுடைய இது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எங்க செட்டப்ல போடுங்க. செட்டப்ல பாருங்க அக்கௌண்ட்ன்றது உங்களுடைய என்ன, நீங்க ஹீலி வாங்கின உடனே உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயில் மூலமா அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்திருக்கும். உங்களுடைய ஹீலி என்னன்றதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஹீலி யூஸ் பண்றீங்கிறது. நான் ஒரு 50 அப்படின்ற அந்த ஹீலி தான் நான் யூஸ் பண்றேன். கனெக்ட் பண்றேன். வெளியே வந்துருச்சு. மறுபடியும் நான் உள்ள லாகின் பண்றேன். Recording in progress. ஓகே, இப்போ ப்ளூ ஆப். இதுல இந்த லாஸ்ட் பட்டன் செட்டிங்ல இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாங்குவேஜ் அது ஆட்டோமேட்டிக் ஆயிடும். அட்வான்ஸ் செட்டிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி இது எல்லாத்தையுமே கீழே இருக்குது எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருங்க. இங்க செலக்ட் நம்பர் ஆஃப் அனலைசர்ஸ் ரிசர்ச் ஃபார் சக்ராஸ். இப்ப சக்ரா அப்படின்னும் போது சக்ரா நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சக்ராவுக்கும் எத்தனை ரிசல்ட் வேணும் அப்படின்றத நீங்க டிஃபால்ட்டா இங்க செட் பண்றது தான் அந்த 3. சப்போஸ் நீங்க வந்து இல்ல எனக்கு ஒரு சக்கராக்கு 2 ரிப்போர்ட் வந்தா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டு ரிப்போர்ட்டுக்கு நீங்க டன் 2 போட்டுடலாம். பட் நார்மலா என்ன பண்ணுவோம்னா பை டிஃபால்ட்டா சக்கரா ரிப்போர்ட் எடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் 7 சக்கரா. அதுல லோயஸ்ட் வேல்யூ உள்ள 3 சக்கராவை ஒவ்வொரு சக்கராவுக்கும் 3 ரிசல்ட், மொத்தம் 9 ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் இங்க நம்ம என்ன பண்றோம், 3 அப்படின்றது இங்க செலக்ட் பண்றது நல்லது. ஒவ்வொரு சக்கராவுக்கும் 3 ரிப்போர்ட். சப்போஸ் 7 சக்கராவும் பார்க்கணும்னா 7 சக்கராவுக்கும் ஒவ்வொரு சக்கராவுக்கும் 3 ரிப்போர்ட், அப்போ 21 ரிப்போர்ட், 21 ரிசல்ட் வரும். ஸோ இங்க செட்டப்
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மீ அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்து நான் தான் ரிஜிஸ்டர்ட் ஓனர் அப்படின்றபோது என்ன பத்திய டேட்டா இங்க இருக்கும். 2வது இப்போ கிளையண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ புதுசா நீங்க ஒரு கிளையண்ட் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி புதுசா ஒரு கிளையண்ட் ஆட் பண்றதுன்னு, இந்த சைட்ல வந்து இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்சனை வந்து எப்படி போட்டோ எடுக்கிறது, இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஒரு சும்மா டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு கேண்டிடேட் வந்திருக்காரு. நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அவருடைய போட்டோ எடுக்கணும். இங்க பிளஸ் சிம்பிள பிரஸ் பண்ணுங்க. யூஸ் கேமரா. கேமரா யூஸ் பண்ணும்போது கேமரா யூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுங்க. இப்போதைக்கு ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு போட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. பட் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எந்த கிளையண்ட்ட நீங்க போட்டோவை கேப்சர் பண்ண போறீங்களோ, அவங்கள பேக்ரவுண்ட்ல இருந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல நிக்க வச்சுட்டு அவங்களுடைய ஃபேஸ மட்டும், அதாவது இங்க இருந்து இந்த ஃபேஸ் நெக் வரைக்கும் கரெக்ட்டா கவர் ஆகுற மாரி போட்டோ எடுத்துக்கணும். பட் இப்போ சாம்பிளுக்காக சும்மா வச்சிருக்கேன். போட்டோ எடுத்தாச்சு. இப்போ பேரு, அவர் என்ன பேரு அப்படின்னும்போது டெமோன்னு பேர் போடுறேன். ஒரு டெமோ பர்சன் டெமோ. அவருடைய இனிஷியல் வந்து டி போட்டேன். இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க நெக்ஸ்ட் கேக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணேன், ரெக்கார்ட் வைப்ரேஷன். ரெக்கார்ட் வைப்ரேஷன் அப்படின்றதுன்னா, அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல என்ன டேட்டா இருக்கோ, அந்த டேட்டா நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி அவர பத்தி அவருடைய அதாவது அவருடைய பிராணா எனர்ஜிய வந்து கேப்சர் பண்ண போறோம். அந்த வைப்ரேஷன் தான் கேப்சர் பண்ணணும். அப்படி கேப்சர் பண்றதுக்கு என்ன புரோட்டோகால் அப்படின்னா, இங்க அங்கேயே போட்டிருக்கு பாருங்க. ப்ளீஸ் பிளேஸ் தி ஹீலி டிவைஸ் இன் த ரைட் ஹேண்ட் ஆஃப் தி பர்சன் டு பி அனலைஸ்ட். ஸோ எந்த கிளையண்ட்ட நீங்க போட்டோ எடுத்துட்டு அவருடைய வைப்ரேஷன், அதாவது அவருடைய எனர்ஜியை நீங்க வந்து கேப்சர் பண்ணாது. என்ன எனர்ஜினா பிராணா எனர்ஜி. பிராணா தான் என்ன கனெக்ட் ஆகுது, மைண்ட் பாடி சோல கனெக்ட் ஆகுது. அந்த பிராணா எனர்ஜியை, அவருடைய பிராணா எனர்ஜியை நீங்க கேப்சர் பண்ண போறீங்க. அப்படி கேப்சர் பண்ணும்போது அவரை உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் பிளேஸ் த ஹீலி டிவைஸ் இந்த ரைட் அவருடைய இந்த டிவைஸை ஆன் பண்ணி அவருடைய கையில கொடுத்துட வேண்டியது. அவர் கையில கொடுத்துட்டு தி பர்சன்ஸ் வுட் ஸ்டே ஸ்டில் வெயிட் அன்டில் தி ரெக்கார்டிங் இஸ் டன். இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த கிளைண்ட்டை வந்து அவர்கிட்ட டிவைஸை கொடுத்துட்டு ஓகே அப்படியே நீங்க அமைதியா இருங்க அப்படின்னும் போது அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும். என்னன்னா அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை டேட்டா பேஸை நம்ம ஓப்பன் பண்ணி அவருடைய லிமிட்டிங் பிலீஃப், அவருடைய என்ன டேட்டா இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட டேட்டா நம்ம சொல்ல போறோம், ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்போ அதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வைக்கிறேன். நான் யூஸ்வலா என்ன சொல்றேன்னா, அவரை சொல்லுவேன். என்ன சொல்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்திருக்கிற ஜோசப்னு வச்சுங்க. ஐ ஜோசப் ஹலோ இளங்கோவன் டு ஸ்கேன் மை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு யூசிங் ஹீலி டிவைஸ் அப்படின்னு ஒரு ஒரு உறுதிமொழியை அவரை கொடுக்க சொல்றேன். ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்கா, பட் அவர் சொல்லும்போது என்னன்னா, ஓகே கிரியேட்டிங் ஒன் சீரியஸ்னஸ். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த இலி டிவைஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸான ரெக்கார்டு. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரை பத்தி இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே அங்கதான் ஸ்டோரா இருக்கு. அதை நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம்னா அவருடைய பர்மிஷன் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ அவரை நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறோம். பர்மிஷன் கொடுத்தாரு, ஓகே முடிச்சாச்சு அப்படின்னும் போது என்ன பண்றோம், ரெக்கார்ட் வில் பி டிஸ்பிளேட் இன் தி ப்ரொஃபைல். அப்போ நம்ம ரெக்கார்ட் வைப்ரேஷன் பாருங்க, அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி கனெக்ட், சர்ச் ஃபார் டிவைஸ். இப்போ என்ன டிவைஸோ 2-3 டிவைஸ் இருக்கலாம். எந்த டிவைஸ் அவர் கையில கொடுத்துருக்குமோ அந்த டிவைஸை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தர் 2-3 டிவைஸ் வச்சிருக்கலாம். கையில கொடுத்தது ஒரு டிவைஸ், ஆனா அவங்க கனெக்ட் பண்றது வேற டிவைஸா இருக்கக்கூடாது. அதனால எந்த டிவைஸை கொடுத்து நம்பரை பார்த்து கரெக்டா கொடுக்கணும். பட் எக்காரணத்தை கொண்டும் அவர்கிட்ட அந்த ரெக்கார்டை வைப்ரேட் பண்ணும்போது பேசக்கூடாது. இப்போ நான் என் ரூம்ல ஏசி ஓடினா கூட ஏசியை விட நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ டிவைஸ் வந்து டிவைஸை ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எந்த டிவைஸை நான் அவருடைய கொடுத்துருக்கணும் அந்த டிவைஸை தான் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரெக்கார்டு வைப்ரேஷனை கேப்சர் பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி நியூ கிளைண்ட் ஹாஸ் பீன் சேவ்டு. ஓகே பண்ணியாச்சு. இப்போ அவருடைய பிராணா வைப்ரேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்க ரெக்கார்டு வைப்ரேஷன் பாருங்க, ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இது கரெக்டா இதுதான். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் அது எனக்கு சரியா எடுக்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சைட்ல ப்ளஸ் இருக்கு பாருங்க, அந்த ப்ளஸ் சிம்பிளை மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொருத்தோட எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க சரியா எடுக்கல, அதுக்குள்ள ஒரு சவுண்ட் வந்துருச்சு, வேற மாத்தணுமே அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ளஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை கொடுக்கலாம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், ஜெண்டர் அதை கொடுத்துடலாம், இமெயில் தேவைன்னா கொடுத்துருங்க, ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட், சிட்டி, எந்த சிட்டில இருந்து வராரு அதை கொடுத்துருங்க, பின்கோடு தேவையில்லை, கண்ட்ரி கண்ட்ரி இந்தியா, இந்தியாவில் தான் இந்தியான்னு கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கேண்டிடேட், ஒரு கிளைண்ட் நேர்ல வந்தாரு, அதனால நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு கிளைண்ட் யூஎஸ்ல இருக்காரு, உங்க ஃப்ரெண்டு, என்னை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லுங்க, என்னுடைய ஆரா எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்க. பட் அவரு வந்து பக்கத்துல இல்ல, அப்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அப்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அவர் எப்படி நம்ம கேப்சர் பண்றது அப்படின்னா, வெரி சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த டிவைஸை வச்சீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது, புதுசா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற வச்சுங்க. கிரியேட் பண்ணும்போது அப்லோட், அவருடைய போட்டோவை அவரு 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 என்ன பண்ணுங்க, போட்டோ எடுக்க சொல்லுவாங்க. எப்படி போட்டோ எடுக்க சொல்லுவாங்கன்னா, ஒயிட் பேக்ரவுண்ட்ல அவர் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து அந்த போட்டோ அவர் அனுப்ப சொல்லணும். அனுப்ப சொன்ன போட்டோவை நீங்க இங்க அப்லோட் இருக்கு பாருங்க, அப்லோட் அப்படின்றத பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வைப்ரேட் பண்ணும்போது நீங்க அவருக்கு பதில் நீங்க கையில வச்சீங்க. அவர் எங்கேயோ இருக்காரு, நீங்க அதில் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு அவரு போட்டோவை பார்த்துங்க. ஐடியா என்ன அப்படின்னா, அவர் எங்கேயோ இருக்காரு, நீங்க அவரை இமேஜ் பண்ணீங்க. அதாவது மிரரிங் மூலமா அவருடைய வைப்ரேஷன் நீங்க இதுனால ஒர்க் ஆகும். மிரரிங் மூலமா நான் வந்து யூஎஸ்ல இருக்கிற கிளைண்ட்டுக்கு, துபாயில இருக்கிற கிளைண்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அவங்கள வந்து முதல்ல ஜூம்ல கனெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா சப்போஸ் அவங்க ஏதாவது நம்மள பிளஃபிங், ஏதோ ஒண்ணு நம்ம கலாய்க்கிறதுக்காக அவங்க வேற ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து குடுத்து இதை அனலைஸ் பண்ணி சொல்லும் கூட சொல்லலாம் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த கிளைண்ட்டை நான் அனலைஸ் பண்ணணும், அந்த கிளைண்ட்டை ஜூம்ல வர சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு, ஜூம்ல பேசிட்டே என்ன பண்ணுவேன்னா, ஓகேங்க, இந்த பின்னாடி சவுறு இருக்கு பாருங்க, அங்க போயிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. உங்க ஃபேஸ் மட்டும் எனக்கு செல்ஃபி, இந்த மாதிரி செல்ஃபி ஃபேஸ்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, கான்டாக்ட் லென்ஸ் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவங்க ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்ல வந்தோடனே அதை நான் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப்ல வந்து அதை வந்து அப்லோடு, இங்க போயிட்டு அப்லோடும் பண்ணனா அந்த ஃபோட்டோ வந்து அங்க அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிளைண்ட் நான் எப்படி அனலைஸ் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஓகே, சரி. இப்போ இது எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து கோல்டு சைக்கிள் எப்படி ரன் பண்ணணும். இப்போ கோல்டு சைக்கிள் இப்போ இதான் கேண்டிடேட். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபேஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு மாடல் பார்த்துங்க, இப்படிதான் இருக்கணும். இப்போ இவங்களுக்கு நான் கோல்டு சைக்கிள் ரன் பண்ண போறேன். எங்க கோல்டு சைக்கிள் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா ரெசனன்ஸ்ல போயிட்டு நியூ ரெசனன்ஸ் அனலைசிஸை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ கோல்டு சைக்கிள் அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, ஆர்டரா இருக்கும். கோல்டு சைக்கிள்ல மொத்தம் எத்தனை கோல்டு சைக்கிள்ல எத்தனை ப்ரோக்ராம் இருக்குன்னா 7 ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க கோல்டு சைக்கிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் அனலைசிஸ். எப்பவுமே 7 ப்ரோக்ராம் டோட்டலா. ஆனா நீங்க ரன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா மொத்தம் 5 தான் காட்டுது. டாப் 5 தான் காட்டும். இந்த 5ல என்ன இருக்கு பார்த்தா, ஹீலி ப்ரோக்ராம் என்னென்னலாம், கோல்டு சைக்கிள் என்னென்னலாம் ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம்ஸ் என்னன்றது அது காட்டுது. பட் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீலி ப்ரோக்ராம் பேலன்ஸ் வந்து எடுத்த உடனே 58% வருது. அப்ப அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, எனிதிங் லெஸ் தென் 50%, 40% அது வந்து ஓகே, ஆப்டிமல். சப்போஸ் நீங்க மத்த விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணும்போது நீங்க சொல்றது இன்டர்பிரேஷனுக்காக நாங்க சொல்றோம். பட் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, கோல்டு சைக்கிள்ல போயிட்டு நம்ம கோல்டு சைக்கிளை கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் வைப்ரேட் அப்படின்னு பண்ண போறோம். வைப்ரேட் உடனே எவ்வளவு டைம் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க டைம் செட் பண்ண போறோம். இங்க தான் டிஃபால்ட். இங்க போய் நம்ம என்ன பண்றோம், 38 செகண்ட்ஸ் கிளிக் பண்றோம், செலக்ட் பண்றோம், 10, 38, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னா 38 செகண்ட் வந்து இது ப்ரோக்ராம் ஓடுது. பிங்க் ஆப்ல டைரக்டா நம்ம எந்த சப் ப்ரோக்ராமோ
அது பியூரா இருந்தா பியூரா கிளிக் பண்ணோம்னா எத்தனை நிமிஷமோ அத்தனை நிமிஷம் வந்து பிங்க் ஆப் மூலமா அந்த வயரிங் மூலமா அது நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல IMF போகுது. அது இந்த டைம்ன்றது அந்த டைம் பிரகாரம் அது முடிஞ்சு போகுது. ஓகே. பட் ப்ளூ ஆப்ல பண்ணும்போது நீங்க டோட்டல் கோல்டு சைக்கிள்ல தான் நீங்க ரன் பண்ணுவீங்க. எவ்வளவு டைம் பண்ணணும்னா ஏற்கனவே நான் புரோட்டோகால்ல சொல்லியிருப்பேன். 38 செகண்ட்ஸ் இத்தனை டைம், 1 மினிட் எவ்வளோன்றது என்ன சொல்லியிருக்கோம். இல்ல உங்களுக்கு என்ன புரோட்டோகால் அது வந்து PDF ஃபைல் கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ரன் பண்ணணும் போது வைப்ரேட் அகைன், மறுபடியும் ஸ்டார்ட். இப்போ இது வந்து இப்போ 7 to 10 டைம்ஸ் அப்படின்னும் போது எப்படி ஞாபகம் வச்சுது? ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் கையில் வச்சிங்க. மார்னிங் கோல்டு சைக்கிள் ஒன்று ரன் ஆகுதா, ஒரு கோடு போட்டுங்க. பரோட்டா கோடு போற மாதிரி கோடு போட்டுங்க, ஒரு கோடு. அதுக்கப்புறம் 2வது ரன் பண்ணும்போது இன்னொரு கோடு போடுங்க. 3வது தடவை வரும்போது இன்னொரு கோடு போடுங்க. 4வது தடவை வரும்போது இன்னொரு கோடு போடுங்க. 5வது தடவை போகும்போது இப்படி கிராஸ் பண்ணுங்க. அப்பதான் பாக்ஸ் பாக்ஸா தெரியும். இல்லை உங்களுக்கு பால் போட்டு பரோட்டா கடை மாதிரி பரோட்டா மாதிரி நேராக கோடு போட்டாலும் போட்டு போங்க. மறுபடியும் சொல்றேன், இதை ஸ்டார்டிங் 7th டேல ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நடுவுல நீங்க மிஸ் பண்ண கூடாது. நீங்க கண்டினியூஸா பண்ணலாம். நடுவுல மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து நீங்க பரோட்டா சாப்பிட வேண்டியதுதான். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே இருந்து செகண்ட் தேர்டுன்னு வந்து வர வேண்டியது. அதனால நடுவுல மிஸ் பண்ணாம இந்த 7 நாள் மட்டும் கவனமா நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா மார்க் பண்ணி டைம் பிரகாரம் கரெக்டா பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதை வந்து எத்தனை நிமிஷம் என்னன்றது கோல்டு சைக்கிள் ரன் பண்ணியாச்சு. இப்போ இதுல உங்களுக்கு வந்து ஆரா எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றத சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரா. ஓகே. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஆரா ரன் பண்ண போறேன். இப்போ இங்க பகுதியில பாருங்க, ப்ரொஃபைல்ல தான் நீங்க மறுபடியும் போய் ப்ரொஃபைல்ல அவருக்கு நம்பர் ஏதாவது மாத்தினா கூட நீங்க ப்ரொஃபைல்ல போய் நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஹிஸ்டரின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நான் என்னென்னலாம் ரன் பண்ணணும் அது எல்லாமே வந்து ஹிஸ்டரியில ஸ்டோர் ஆகும். இப்போ சாட்டர்டே அன்னைக்கு நான் 27/7/2024ல 28 நேற்று ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு டேட்ல என்ன பண்ணன்றது எல்லாமே இதுல இருக்கும். இப்போ அனலைஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆராவை அனலைஸ் பண்ண போறேன். ஆரா. ஓகே. ஆரா கிளிக் பண்ணிட்டு நியூ ஆரா அனலைசஸ். எஸ். இப்போ கண்டினியூ. இந்த ஆரா அனலைஸ் பண்ணும்போது அதே மாதிரி டிவைஸை யார் கிளைண்ட்டு கிட்ட கொடுத்துடலாம். இப்போ இந்த ஆரா அனலைஸ் பண்ண உடனே என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெப்ஜிஆர் கலர் 7 கலர், அந்த 7 கலர் வந்து சுத்தி எப்படி இருக்கு அப்படின்றது வருது. இதுல டோட்டல் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான். பட் ஆப்டிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90% எனர்ஜி இஸ் த ஆப்டிமல் எனர்ஜி. ஓகே. இப்போ ஒவ்வொரு சக்கராவுக்கும் அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கரால 83%, 90 இருந்தா ஓகே ஹை. பட் 83 இருக்கிறது அது மிடில். பட் அதை கூட நீங்க பார்க்கலாம். இங்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணா கிரவுண்ட் சக்கரா, எனர்ஜி, மிடில், த பர்சன் இதை பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து கிரவுண்ட் சக்கரா பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போல ஒவ்வொரு சக்கராலும் கிரவுண்ட் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரால வந்து மிடில் இருக்கு, த்ரோட் சக்கரால ஹையா இருக்கு, ஹார்ட் சக்கரா ஹை 90% மேல போனாலே அது ஹை. அதுக்கப்புறம் சோலார் பிளக்ஸ்ல 52 லோ. இங்க சோஸ்னு இருக்கு, கியோஸ்னு வாங்க. அது என்னன்னா குழப்பமா இருக்கு, இல்ல இல்ல ரிகர்னு இருக்கு, அது வந்து டஃப்பா இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தம். நீ அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்க சியோஸ் அதை கிளிக் பண்ணி பண்ண தெரியும். சக்கரா கோகரன்ஸ் இண்டிகேட்ஸ் ஹவு மச் ரெஸ்பெக்டிவ் சக்கரா டிவிஎஸ் ஃப்ரம் பேலன்ஸ்டு ஹாப்பி மீடியம்ன்றது அது தெரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்போ ரூட் சக்கரா பார்த்தீங்கன்னா லோவா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் டீப்பர் அனலைசிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சக்கரா அனலைஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்றத பார்த்தாச்சு. இப்போ டீப்பரா அனலைஸ் பண்றதுக்கு கண்டினியூ. இதுல வந்து சப்போஸ் இங்க செலக்ட் ஆல் சக்கரா அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணா இந்த 7 சக்கராவுக்கும் டீப்பர் அனலைசிஸ் பண்றோம். இல்ல பை டிஃபால்ட் நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம்னா அது என்ன கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஹீலி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா இப்போ பை டிஃபால்ட் என்ன இருக்குன்னா லோயஸ்ட் 3 சக்கராவை எடுத்துக்கோம். இங்க போய் கண்டினியூ அப்படின்னா கண்டினியூ. ஸ்டார்ட் அனலைசிஸ். இப்போ சக்கராவை டீப்பர் அனலைசிஸ் பண்ணுது. எது லோவா இருந்ததோ அந்த 3 சக்கரா மட்டும் எடுத்துக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இது டோட்டல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ சோலார் பிளக்ஸ் இப்போ வந்து
சோலார் பிளக்ஸ்ல எனர்ஜி வந்து எது ஆர்டரா இந்த 3 சக்கரால லோயரா என்ன எனர்ஜி இருக்கோ அந்த 3 சக்கராவை எடுத்துக்கிச்சு ஒவ்வொரு சக்கராக்கும் 3 ரிசல்ட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல வந்து 95% ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அந்த பர்சன்டேஜ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் என்ன டு மெயின்டைன் கண்ட்ரோல் தி பர்சன் ரிசார்ட்ஸ் டு எமோஷனல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது டெக்ஸ்ட். இதை படிச்சு புரிஞ்சு நீங்க கிளைண்ட்டுக்கு சொல்வீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிலவெண்டா இருக்குன்னா 95% ரிலவெண்டா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இன்டென்ஸ் 6ன்றதுனாக்க இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இப்போ 5க்கு மேல இருந்தா இமீடியட்டா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவே கீழே இருந்தா ஓகே அப்படின்றது தான். அது பக்கத்துல இருக்கிறது ஒரு பொட்டன்ஷியல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு லிஸ்ட். அதை அது பிரகாரம் அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணலாம், அது பிரகாரம் எடுத்து அதுல ஒரு நீங்க பாருங்க உங்களுடைய லீடர் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சீட்டே கொடுப்பாங்க. அந்த சீட்ல வந்து நீங்க இருக்கும் ஒவ்வொரு இந்த எல்எம்னா என்ன அர்த்தம், இல்ல டின்னா என்ன அர்த்தம், கர்மா இருக்கு. அதாவது பை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் தகவல் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃப் என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல சக்கராவை அனலைஸ் பண்ணி நமக்கு வர்ற அவுட்புட் இருக்கு பாருங்க. அது என்ன அப்படின்னா தட் இஸ் த லிமிட்டிங் பிலீஃப் இன் த பாடி. அதான் அவங்களுடைய இருக்கு. எப்படி இருக்காது, அது கான்சியஸ்ல இருக்கலாம் இல்ல சப்கான்சியஸ்ல இருக்கலாம். அந்த தாட்டு வந்து நெகட்டிவ் தாட் தான் நம்ம அவங்க பார்க்கலாம். அந்த தாட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பேரண்டா இருக்கலாம், இல்ல கிராண்ட் பேரண்டா இருக்கலாம், இல்ல ஆன்செஸ்டரா இருக்கலாம், இல்ல கார்மிக் தாட்டும் இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் போது இந்த சைட்ல இந்த எல்எம் XX4 இருக்கு. இங்க பாருங்க D1E24. அப்ப என்ன அர்த்தம்னா D1E24 D1E6 அப்படின்னா அது கார்மிக், D1E12 அப்படின்னா அது வந்து பேரண்ட் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது, D1E24 அப்படின்னா கிராண்ட் பேரண்ட் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. அதே D1E36 அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆன்செஸ்டர். அது உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்க பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதுல பிரசன்ட் ஸ்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னா தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் ஆஃப் தி பர்டிகுலர் கிளைண்ட். அதனுடைய அது வந்து நெகட்டிவ் தாட்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. பட் அதுக்கு எது மாற்று, எது வந்து டிசைடு ஸ்டேட்ன்றது என்ன இருக்கணும், என்ன இருக்கு, அதுக்கு என்ன இருக்கணும்ன்றது டிசைடு ஸ்டேட். அப்ப அந்த டிசைடு ஸ்டேட்ன்றது தான் வி கேன் டேக். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துங்க. டு மெயின்டைன் கண்ட்ரோல் தி பர்சன் ரிசார்ட்ஸ் டு எமோஷனல் எக்ஸாஸ்டன். எமோஷனல் பேலன்ஸ் கண்டிப்பா தேவை அப்படின்றது சோலார் பிளக்ஸ்ன்றது அந்த சக்கராவில் இருக்கிற அது என்ன இன்ஃபர்மேஷன்னா இதுதான் பிரசன்ட் ஸ்டேட் அண்ட் தட் இஸ் த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் இஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். பட் அதுக்கு மாற்றா என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த எமோஷனல் பேலன்ஸுக்கு ஐ ட்ரஸ்ட் மை இன்னர் கைடன்ஸ் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் அதர்ஸ். அப்போ இங்க என்ன தேவைப்படுதுன்னா எம்பத்தி வேணும். ஏன்னா இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பத்தி இல்லாம அடுத்தவங்ககிட்ட ரொம்ப எமோஷனல் இம்பேலன்ஸ் அதெல்லாம் சரியா நடந்துடல, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை சரி பண்ணுன்றதுக்காக அவர் என்ன அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் மை இன்னர் கைடன்ஸ், உள்ளுக்குள்ள என்ன கைடன்ஸ் வருது, அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்களும் அந்த எம்பத்தட்டிக் மைண்ட் செட் வேணும்ன்றது எமோஷன். அதை பத்தி சொல்லிட்டு இது பிரசன்ட் ஸ்டேட் இப்படி இருக்கு, ஆனா டிசைட் ஸ்டேட்ல இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதே சமயத்துல இந்த பிரசன்ட் ஸ்டேட் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, தி சோலார் பிளஸ் சக்கரா இஸ் ஷைனிங் இன் தி சேக்ரல் சக்கரா கலர் ஆரஞ்சு. ஆக்சுவலா சோலார் பிளஸ் கலர்ல என்ன இருக்கணுமோ அந்த கலர்ல இல்லாம இது சேக்ரல் கலர் சக்கரா ஆரஞ்சா இருக்கு. அப்போ வேற சக்கராவுடைய கலர் மிக்ஸா இருக்கு. அது வந்து நீங்க இதுல அந்த சக்கரா பத்தி சக்கரா அனலைஸ் பண்ண முன்னாடி இந்த ஃபேஸுக்கு சுத்தி இருக்கு பாருங்க கலர், அதை பார்க்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிகாஸ் தி பர்சன் ஹேஸ் அ ஸ்பிரிச்சுவலைஸ்டு ஐடியா ஆஃப் செக்ஸுவாலிட்டி தே கனாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங். இந்த மாதிரி எம்பாரசிங்கா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரும். அது கிளைண்ட் முன்னாடி பார்க்கும்போது அது என்னன்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஆத்தென்டிக்கா இதாங்க நீங்க அப்படின்னு டெலிபரேட்டா சொல்லாம ஒரு ஜஸ்ட் ஒரு டேக் கொஸ்டின் மாதிரி இப்படிங்களா அப்படிங்களா அப்படின்னு போட்டு வாங்கி அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு சிலர் ஒத்துக்கலாம், ஈவி கரெக்டா சொல்லும். நான் நிறைய பேருக்கு நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து 250 பேருக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ஹீலி டிவைஸ் மூலமா. ரிசல்ட் வந்து அபாரமா இருக்கு. பட் அது அவங்க ஒத்துக்கலனா கூட பட் அதை அதுக்கேற்ற மாதிரி அதை டிப்ளமேசி கையாளணும், ஹேண்டில் பண்றது இது. பட் இதுல பிரசன்ட் ஸ்டேட்டு டிசைட் ஸ்டேட்டு எல்லாமே இருக்கு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணா இந்த மேல டாப் ரைட்ல 3 டாட் இருக்கு பாருங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த பிரசன்ட் ஸ்டேட்னா என்ன, டிசைட் ஸ்டேட்னா என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
பட் ஹீலி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிடும்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுவே அந்த ஹீலி டிவைஸ்லேயே இருக்கு. ப்ரெசென்ட் என்னன்னா டிசைட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க. டிசைட் ஸ்டேட்ன்றது அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த அஃபர்மேஷனை வந்து அவர் இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அஃபர்மேஷனை டெய்லி என்ன அஃபர்மேஷனை கொடுக்குறாரோ கான்சியஸ் லெவல்ல அது போய் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் லெவலில். சப்கான்சியஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அது சக்கராவில் ஸ்டோர் ஆகும், செல்லுலையும் ஸ்டோர் ஆகும். அதுதான் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட். பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கும், எண்ணம், சொல்லு, செயல், அதுதான் வந்து வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. எந்த ஃப்ரீக்வன்சி போதோ அதே ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். இப்படிதான் யூனிவர்ஸ் ஒர்க் ஆகுது. அதுதான் இப்போ இதை வந்து நீங்க இந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் உட்காந்து சொல்லின்றதை விட வைப்ரேட்னு கீழே இருக்கு பாருங்க. அந்த வைப்ரேட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி தட் வில் பி சென்ட் இஸ் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அப்போ எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணீங்க. இப்போ யூஸ்வலா நான் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னா இதே மாதிரி இதுக்கு வந்து நான் 38 செகண்ட்ஸ் ஒரு 7 to 10 டைம்ஸ் 38 செகண்ட்ஸ் பண்ணுவோம். இல்ல டெமோ பர்பஸ் வந்து ஒரு 17 செகண்ட்ஸ் மட்டும் நான் ரன் பண்ணி அவங்களுக்கு காட்டுறது. அதுக்கப்புறம் பர்மனெண்டா அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னும் போது ஒரு 38 செகண்ட்ஸ் 7 டைம்ஸ், அதுக்கப்புறம் 2 மினிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவோம். இது கிளைண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த வைப்ரேட் பண்ணி காட்டுவோம். அவங்க கேட்பாங்க அது எப்படிங்க போகும், நிறைய டவுட் கேட்பாங்க. நீங்க இங்க இந்த மொபைல் போன்ல வச்சு ரன் பண்றீங்க, நான் எதிர்க்க இருக்கேன், இல்ல நான் எங்கேயோ இருக்கேன். நீங்க இதை வைப்ரேட் பண்ணா இந்த ஃப்ரீக்வன்சி என் பாடிக்கு தான் போகும் அப்படின்றது, என்னுடைய உடம்புக்கு தான் வருது, என்னுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட் தான் போகுது அப்படின்றது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் பாருங்க. இந்த ப்ரொஃபைல்ல வந்து இந்த ரெக்கார்டு வைப்ரேஷன் இந்த சிம்பிள் இருக்கு பாருங்க. உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 800 கோடி பேருக்கும் எல்லாருக்குமே யூனிக்குவா தான் இருக்கும் அந்த வைப்ரேஷன், அந்த பிராணா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிராணா இந்த நம்ம என்ன வைப்ரேட் பண்றோமோ அந்த வைப்ரேஷன் வந்து இந்த பிராணாவை நோக்கி தான் போகும். அப்போ நீங்க இங்க இருந்தாலும் போவோம், நீங்க அமெரிக்கா போனாலும் போவோம், எங்க போனாலும் இது வரும். ஏன்னா இது என்ன அடிப்படையில ஒர்க் பண்ணுது அப்படின்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஸோ அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அடிப்படையில ஒர்க் பண்றதால அந்த மாதிரி போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னொன்னு நீங்க இந்த கோல்டு இது 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 ஒரு கிளைண்ட் வந்தா எப்படி பேசணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம ரன் பண்றீங்க. இப்போ இதுல பேட்ச் ஃப்ளவர் இருக்கு. பேக் ஃப்ளவர்னு சொல்லிட்டு லண்டன் மெடிசன். அது எமோஷனல் இம்பேலன்ஸும் பண்ணலாம். அது எப்படி பார்க்கறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறோம். இப்போ சாம்பிள் போட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் ரன் பண்ண போறேன். இப்போ நீங்க கூட என்ன பண்ணலாம், வீடியோ வாங்கி இந்த 7 டேஸ் கோல்டு சைக்கிள பிங்க் ஆப்லயும் ப்ளூ ஆப்லயும் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ் மட்டும் இதில் பண்ணிட்டு பண்ணுங்க. கூடவே 4th டே அன்னைக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆரா எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி எப்படி இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனோ அது மாதிரி ஆரா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, பேட்ச் ஃப்ளவர் இது தனியா இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்றது ப்ரொஃபஷனல் எடிஷன் கொஞ்சம் கிட்டத்தட்ட 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்போ இதுல அலாஸ்கா இதுல மற்றது இப்போ எங்க பேஸ் ஃப்ளவர் அப்படின்னு வந்து பேஸ் ஃப்ளவர் ரெமிடிஸ் அதை கிளிக் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை எமோஷனல் ரெமிடிஸ் இருக்குன்னா 39. ஸ்டார்ட் அனலைசிஸ். இப்போ 39 எமோஷன்ல இந்த கிளைண்ட்டுக்கு வந்து என்ன டாப் 5 எது ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை சொல்றது. அது வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கும்போது பாருங்க. ஓகே, இப்போ ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 39 எமோஷனல் இருக்கு. இதுல வந்து ஒரு டாப் 5 மட்டும் தான் கொடுக்குது. இந்த கேண்டிடேட்டுக்கு சூட்டபிளா ஒரு 5 ஃப்ளவர் மெடிசனை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஃப்ளவர் என்னன்னு பண்ணா பைன். பைன் அப்படின்னா அதுக்கு பிரசன்ட் ஸ்டேட் என்னன்றது அதுலயே இருக்கு. இப்போ அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 57%. 32 இல்ல மினிமம் 30க்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்ல 30 to 40 இந்த பர்சன்டேஜ் இருக்குன்னா ஓகே. ஆனா 57% ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது தான். ஆப்டிமல் 30 to 40 வரைக்கும் ஆப்டிமல். அதுக்கு மேல போச்சுன்னா அது வந்து அதிகம். அது ரொம்ப கேர் பண்ண வேண்டியது. அப்போ இந்த பிரசன்ட் ஸ்டேட் என்ன, செல்ஃப் ரெப்ரோச், ஃபீலிங்ஸ், கில்ட்.
அப்போ கில்ட்டி ஃபீல் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பைன் அப்படின்ற அந்த இந்த பில்ஸ் எடுத்தா தான் அவங்களுக்கு சரியாகும். அடுத்தது பைன். என்னன்னா செல்ஃபிஷ்னஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அதை சரி பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ண போறது வைன். அதுக்கு அடுத்தது வந்து இது மாதிரி என்னென்னலாம் வருதோ, இது எல்லாமே நீங்க கிளையண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவங்களுக்கு என்ன எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு. அந்த எமோஷனல் இம்பேலன்ஸுக்கு சரி பண்றதுக்கு என்னென்ன அந்த பேக் ஃப்ளவர் மெடிசன் என்ன குடுக்கலாம் அப்படின்றதுல இருக்கு. இத இவங்க வாங்கி போட வேண்டிய இன்டாக்கா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் சிம்ப்ளி வைப்ரேட். இப்ப வைப்ரேட் பண்ணும்போது இதே மாரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தன எத்தன ப எ எவ்வளோ டியூரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம டெமோக்காக நான் ஒரு 17 செகண்ட் எடுத்துக்கிறேன். பட் இது ரன் பண்ணும்போது என்ன ஆகுது? இப்போ இந்த பேக் ஃப்ளவர் மெடிசின் என்ன ஆகுதுன்னா, கன்வெர்ட்டட் இன்டூ ஃப்ரீக்வன்சி தட் வில் பி சென்ட் டூ ஹிஸ் பாடி. அவருடைய பயோஎனர்ஜெட்டிக் சூட்சும பாடி, அதாவது சட்டில் பாடிக்கு இது போகுது. இப்ப இது போகுது. ஃபினிஷ். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இதுல. இது எந்தெந்த ப்ரோக்ராம் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எல்லாமே நீங்க வந்து செக் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னு கூட நீங்க செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிலி ப்ரோக்ராம் அப்படின்னா, ஹாலிலி ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு நீங்க போய் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. கீழே இருக்கு பாருங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா, ஹாலிலி ப்ரோக்ராம்னா என்ன, இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு இங்கேயே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நீங்க பார்த்துக்க வேண்டியது. திஸ் இஸ் த மெத்தட் யூ நாட் டு டூ. ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 டேஸில் 7 டேஸில் கோல்டு சைட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம். நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன். நீங்களே அன்மியூட் பண்ணி நீங்கள் டவுட் கேட்க. நான் ஓவர் டு யூ. மிஸ்டர் அஷ்ரஃப் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. எஸ் மிஸ்டர் அஷ்ரஃப். வணக்கம், என் பேர் அஷ்ரஃப். சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார். சார். இப்போ நான் வந்து ஹீலி வந்து புது யூசர். நானு இப்பதான் சரிங்க. வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி கோ த்ரூ பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், பிளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட எப்படி வந்து இது நம்ம உடம்புல வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்றீங்க, பிளஸ் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படி சொல்றீங்க. அது வந்து எப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது, பிளஸ் எப்படி வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சயின்டிபிக் கொஸ்டின் கேக்குறீங்க. இது எப்படி உடம்புக்குள்ள போகுதுன்னா, நானும் பார்க்கல எப்படி உடம்புக்குள்ள போகுதுன்னு. பட் என்ன நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நான் வந்து நீங்க ஹீலி வாங்கிட்டீங்க அப்படின்னா உள்ள அகாடமி இருக்கு பாருங்க. அகாடமியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. நான் வந்து ஃபுல்லா எல்லா வீடியோவும் கோ த்ரூ பண்ணிட்டேன். அப்புறம் செக் பண்ணி பாருங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி நீங்க எல்லாமே அதுல அந்த அகாடமியில இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதுன்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு என்னும் போது நம்ம இந்த பிரேஸ்லெட்டை போட்டு பண்ணும்போது நாடி வழியா அது வந்து செல்லுலாருக்கு போகுது. நீங்க அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் பார்க்கும்போது அது மாதிரி சொல்லியிருப்பேன். நான் சொல்லியிருக்கேன். இதே வந்து நம்ம வந்து இப்போ ப்ளூ ஆப்பை யூஸ் பண்ணும்போது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு நம்ம உடம்பு வந்து 5 உடம்பா இருக்கு. இது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவை. அதான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இந்த பிசிக்கல் பாடிக்கு இருந்தால் தான் அது பிசிக்கல் பாடி, இல்லைன்னா அது டெட் பாடி. ஸோ அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய 5 சென்சாரி ஓப்பன் ஆகுது. நம்ம சுற்றி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, டச், இந்த 5 பொண்ணுங்க மூலமா இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றோம். அது ரிசீவ் பண்றது மூலமா நமக்கு எண்ணங்கள் உருவாகுது. அது மைண்ட் பாடி. எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும்னா இன்டெலெக்சுவல், அது இன்டெலெக்சுவல் பாடி. இதை மாதிரி எப்படி அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாடி. இப்படி நம்ம உடம்பே வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு யோகி பிலாசபில 3300 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இந்த உடம்பு ஸ்துல உடம்பு. இதை சுற்றி இருக்கிற லேயர் தான் வந்து சூட்சம உடம்பு. சூட்சம உடம்பு தான் வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இந்த பயோ எனர்ஜெட்டிக் சூட்சமா இருக்கிறது தான். இதுதான் ஆறான்னு சொல்றது. அதான் ஆறாவும் அனலைஸ் பண்ணுறேன். நீங்க அகாடமி உள்ள போய் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க டிவைஸ் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஹலோ. ஆமாங்க சார், இருக்கு. டிவைஸ் யூஸ் பண்றீங்களா? இல்ல சார், இப்பதான் இனிமேல் தான் உங்களோட செஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே சூப்பர். நீங்க வாங்குங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களை கேளுங்க. அவங்க இன்னும் தெளிவா உங்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
சார் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு இன்னொரு சார் இப்போ இன்னைக்கு செஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் 7 days வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு சைக்கிள் சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா கோல்டு ஆமா சைக்கிள் சொல்லிருக்கீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே டில் 7 days சொல்லிருக்கீங்க. ஆமா இப்போ இந்த ஆமா ஃபர்ஸ்ட் டேல வந்து நீங்க சொன்ன ஒரு இதுல வந்து அந்த அந்த ஸ்கிரீன்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஆமா அதற்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க ஸ்கிரீன் ஓபன். ஃபர்ஸ்ட் டேல வந்து பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்க. ஆமா ஆமா அது வந்து பிங்க் ஆப்ல ரன் பண்ண சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? பிங்க் ஆமா ஆப் அதாவது ஓபன் பண்ணிட்டு ஆமா பிங்க் ஆப் ஓபன் பிங்க் பண்ணா ஆப்ல ரன் பண்ணோம். ஆமா ஓகே. அடுத்தது வந்து ப்ளூ ஆப்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆமா அந்த ப்ளூ ஆப்ல வந்து அதுலயும் வந்து பியூர் தான் ரன் பண்ணுமா? ஆர் அதர்வைஸ் நீங்க கடைசியா இப்ப சொன்ன மாதிரி அந்த கோல்டு சைக்கிள டோட்டலாவே நீங்க ரன் பண்ணலாம். டோட்டலாவே கோல்டு சைக்கிள் ரன் பண்ணுவோம். இதுல பிங்க் ஆப்ல இண்டிவிஜுவலா ரன் பண்ணுவோம். ம்ஹும். கோல்டு சைக்கிள்ல வந்து டோட்டலாவே ரன் பண்ணுவோம். பிங்க் ஓகே இது ப்ளூ ஆப்ல. ஓகே. இது இப்போ நம்ம ரன் பண்ணும்போது we can feel that immediately or ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணணும். இல்ல இது நான் வந்து ரன் பண்ணும்போது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரன் பண்ணும்போது நான் அதுவும் ஃபீல் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏதோ ஒரு இந்த ஒரு வாரம் ஆன பிறகு ஏதோ ஒரு லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது ரிலீஸ் ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த கோல்டு சைக்கிள் ரன் பண்ணும்போது இந்த ஒரு வாரத்துல நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் வந்து ஒரு டயபெட்டிக். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் லோ சுகர் ஆயிடுச்சு. அப்போ ஓகே ஏதோ டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றது எனக்கு தெரியுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால என்ன ஆகுதுன்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் வந்து கிளியர் பண்ணுது. எல்லாம் ஏதோ பண்ணிருக்கு போல இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் நைட் வந்து பயங்கர ஒரு மாரி ஒரு சுகர் லோ ஆன மாரி ஒரு ஃபீலிங் வந்தது. சரி இம்மீடியட்டா நான் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா சுகர் வந்து லோ ஆயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், ஓ! நம்ம ஏற்கனவே இந்த ப்ராசஸ் பண்ணதால, அதனோட எஃபெக்ட் வந்து சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு, கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் கம்மி பண்ணேன். அப்படி ஆக்சுவலா நம்மே பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணணும், இதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு, அவரு வந்து ஏதோ உங்களுக்கு கம்மியா இருக்குங்க. ஓகே. நீங்க கொஞ்சம் டோசேஜ மாத்தி குடுக்கலாம். பட் நீங்க உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு சுகர் டயபெட்டிஸே இருக்கு அப்படின்னா, இது ரன் பண்ணா டயபெட்டிஸும் கொஞ்சம் சரி ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக நான் மாத்திரை நிறுத்தக்கூடாது. நிறுத்தாம டாக்டர போய் பார்க்கும்போது, அவரு வந்து நம்மள செக் பண்ணி பார்த்துட்டு, 1 மாசம் ரிசல்ட்ட பார்த்துட்டு, டோசேஜ் வேணா கம்மி பண்ணி குடுக்கலாம். இத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே ஓகே? ஓகே. ஓகே. ரைட். ஓகே. ரைட் சார். நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிட்டுங்க. அடுத்தது வேற யாரா இருக்கீங்களா? வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுங்களா? இதுவரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. வேற உங்களுக்கு இது சம்பந்தமா சார் வேற திருப்பியும் ஏதாவது இன்னொரு ஒரு கொஸ்டின் சார். கேளுங்க. இப்போ நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கு, நம்ம வீட்ல பசங்க இருக்காங்க, பிளஸ் வந்து ஒரு மூட் என்ஹான்சர்ஸ், பிளஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டடீஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆ, how we can go about it. ஓகே. அதுக்கு வந்து லேர்னிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. லேர்னிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ப்ளூ ஆப்லயே நீங்க பாருங்க. ப்ளூ ஆப்ல லேர்னிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ரன் பண்ணுங்க. அது ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட இந்த இருக்கு பாருங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க இத பாருங்க. இதுல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்ல வந்து லேர்னிங்னு இருக்கு. லேர்னிங் ப்ரோக்ராம். இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் அனாலிசிஸ். இது வந்து ப்ளூ ஆப்ல தான். சர்ச் டிவைஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னுடைய டிவைஸ் ஓகே. இப்போ லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. எஸ். இப்போ எந்த கிளையண்ட்டோ அந்த கிளையண்ட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது இதை போட்டுக்கலாம். இது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5 ப்ரோக்ராம் இருக்கு.
இதுல வந்து என்னன்னா எக்ஸாம் அக்யூட்டு, லேர்னிங் சிஸ்டம், கான்சன்ட்ரேஷன் அக்யூட்டு, லேர்னிங் அக்யூட்டு தனித்தனியா நீங்க ரன் பண்ண தேவையில்ல. டோட்டலாவே எல்லாத்தையும் நீங்க வைப்ரேட் பண்ணுங்க. வைப்ரேட் பண்ணும்போது நீங்க ஒரு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு 38 செகண்ட் எடுத்து ஒரு ஒரு 5 டைம்ஸ் அது 6 டைம்ஸ் உங்களுக்கு அது மாதிரி பண்ணிட்டு ஒரு 1 மினிட் அதை ஓட்டுங்க, அதை ரன் பண்ணுங்க. பட் இதுல ரிசல்ட் இருக்கான்னா ரிசல்ட் இருக்கு. நான் பார்த்தேன். நான் இப்போ மற்றவங்களை எல்லாமே எனக்கு தான் செக் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இப்போ நைட்டு வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா நைட்டு தூக்கம் வருது, இன்னொன்று வெறுப்பாகுது, மூட் அவுட் ஆகுது, சோம்பேறித்தனம் வருது. சரி நாளைக்கு காலைல பார்த்துக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன், இந்த கான்சன்ட்ரேஷன் லேர்னிங் கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அந்த ப்ரோக்ராமே எனக்கு ரன் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது எனக்கு போட்டுருவேன். இன்னும் சொல்ல போனால் இதை பிங்க் ஆப்லையும் நீங்கள் பண்ணலாம். பிங்க் ஆப்லையும் லேர்னிங் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை மாட்டிட்டு அந்த வயர் மூலமா டைரக்டா கூட நான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவேன், ஒரு ½ என்ன எவ்வளோ நேரம் ஓடுதோ 30 நிமிஷம்னா 30 நிமிஷம் அதை போட்டுட்டு ஒர்க்கை ஆரம்பிச்சேன்னா முடிக்காம நான் இறங்க மாட்டேன். அந்த என்ன வேலையை நான் எடுத்தனோ அந்த வேலையை நான் முடிக்காம நான் வர மாட்டேன். அப்போ அந்த அளவு அதுவும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணேன். ஓகேவா? சார் இப்போ இது நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு தடவையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஒரு அனலைஸ்க்கும் இன்னொரு அனலைஸ்க்கும் நீங்க வந்து எவ்வளவு டைம் எடுத்து பார்க்கலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மண்டே நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் அந்த மண்டே அன்னைக்கு ஒரு ஒரு 2 டேஸ் நான் வந்து ரன் பண்றேன். திருப்பியும் அந்த அனலைஸ் வந்து எப்போ நம்ம திருப்பியும் we have to check whether it has been corrected or not. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 52% இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா திருப்பியும் அனலைஸ் பண்ணி பார்ப்போமா, இல்ல we have to run with the same frequency ஓகே. அந்த இதுல பண்ணணும்? இது எந்த மாதிரி ஒரு இன்டர்வல்ல பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஆரா, இல்ல ஆரா அனலைஸ் பண்றீங்க, இல்ல பேக் ஃப்ளவரை ரன் பண்ணி பாக்குறீங்க, இந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வைப்ரேட் பண்றீங்க, ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது. இது நெக்ஸ்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாரம் விட்டுருங்க. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எப்படி எது வந்து எப்படி ப்ரோக்ராமிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்றது நீங்க பார்க்கணும். பட் உடனே பார்க்காதீங்க. பட் ஒரு வாரம் கழிச்சு பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ இது வந்து லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு சொன்னீங்க, லேர்னிங் ப்ளஸ் சொன்னீங்க. இதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா தே மே ஹேவ் டிப்ரெஷன் இருக்கும், பிளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிளஸ் வந்து சம் உடம்புல வந்து பெயின்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். அதாவது ஒரு வெளியே வெளியே போயிட்டு வராங்க, ரொம்ப சரியா இருக்கும். இப்போ அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து எது மாதிரியான சஜஷன்ஸ், எது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம்? இப்போ வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னும் போது வெளியே நிறைய டாக்ஸிக் வந்து லோட் ஆயிருக்கும் அவங்க பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. வெளியே இருந்து கெமிக்கல் மூலமாவோ இல்லை பிரீத்திங் மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் மூலமாவோ எல்லாமே லோட் ஆயிருக்கும் உங்க பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. வெளியூர் போய் சுத்திட்டு வராங்க. இப்போ நார்மலா வெளியூர் போய் சுத்திட்டு வந்தோன்னா நம்ம அந்த திசை சுத்தி போடுவாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், கோல்டு சைக்கிளை ஓட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. கோல்டு சைக்கிளை ரன் பண்ணா கோல்டு சைக்கிளுடைய வேலை என்ன அப்படின்னா டீடாக்சிபிகேஷன். ஸோ கோல்டு சைக்கிள் ரன் பண்ணா சரியா போயிடும். இன்னொன்னு சொன்னீங்க, இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு வச்சுங்க, உங்க வீட்லயே யாராவது டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அழகா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுங்க, இது நல்லா ஒர்க் ஆகுது. நான் ஒரு ஒர்க் பண்ணி பார்த்தேன், சூப்பர் ரிசல்ட் வருது. இந்த ரெசனன்ஸ்ல போயிட்டு நீங்க அதுல என்ன இருக்குன்னா அதுல பாருங்க, இதுல வந்து கிரியேட்டிவ் ஹோமியோபதிக் சைக்கிக்னு இருக்கு. வந்து கிட்டத்தட்ட 347 ப்ரோக்ராம் இருக்கு. அது எது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அது ஒரு டாப் 5 ப்ரோக்ராம் காட்டும். நம்ம உடம்பு வந்து எல்லாமே பயோ கெமிஸ்ட்ரி தான். எல்லாமே இந்த ஹோமியோபதி எல்லாமே இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது தான். பட் இது என்ன பண்ணணும்னா இது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத இந்த 347 ப்ரோக்ராம்ல கண்டென்ட்ல 345 எசன்ஸ்ல எது இவங்களுக்கு சூட்டபிளா போகலான்னு அதுவே செலக்ட் பண்ணுது. இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சு கொடுப்போம். அதை நீங்க வைப்ரேட் பண்ணும்போது அவங்க இந்த டென்ஷன் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. நான் கூட டென்ஷனை குறைய கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லலை. அழகா ரூமுக்கு வந்தேன், அவங்க ப்ரொஃபைல் என்கிட்ட இருந்தது. அழகா என்ன பண்ணேன், இது இந்த ஹோமியோபதி அதை ரன் பண்ணேன். ஒரு நேரத்தில் அவங்க வந்து அடங்கிட்டாங்க. அவங்களோட உடம்ப இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் தேவையில்லையா சார்? டைரக்டாவே we can straightaway give this. இல்ல நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கானா அவங்களுக்கு கோல்டு சைக்கிளோட போட்டுங்க.
இல்ல எது உங்க இஷ்டம் எது போடணுன்றது. நீங்க பர்சனலா யூஸ் பண்ண போறீங்கன்னா முதல் முறையா நீங்க ஒரு இன்ட்ரோடியூஸ் டு ஹீலிங் போது உங்களை நீங்க சரி பண்ணிடலாம். ஏன்னா நீங்க தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்றீங்க. அப்போ உங்களை வந்து டீடாக்சிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்க இப்போ நான் வந்து இதுல என்னென்னலாம் ப்ரோக்ராம் இருக்கு எல்லாத்தையும் எனக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா தானே நான் மற்றவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இந்த ஹோமியோபதிக்கும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்ளை பண்ணி ஒர்க் ஆனதால தான் நான் என்ன பண்றேன் அதை அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். சரி இதை நான் ரொம்ப நேரம் ஓடும் அது இதை விட்டுறாங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு கோல்ஸ். இது இந்த கோச்னு இருக்கு. கோச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோல் செட்டிங். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க கோச் அப்படின்றது. இந்த கோச்ல போயிட்டு இங்க இன்டென்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதுவே ஏற்கனவே வந்து அதுலேயே வந்து இப்போ ஏற்கனவே டிஃபால்ட்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சப்போஸ் இல்லை இவனா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு கோச் அனாலிசிஸ் பண்ண போறேன். இப்போ இங்க டிசைர் ஸ்டேட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் நானே போறேன். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு யூனிவர்ஸ் ஃபார் அச்சீவிங் ஒரு மாசத்துக்கு ருபீஸ் இல்லை இந்த ருபீஸ் இந்த வருஷத்துக்கு வந்து நான் ஒரு ஒரு என்னுடைய சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து ஒரு 50 லட்சம் வரணும் அப்படின்னா 50 lakhs at the end of turnover 50 lakhs turnover இல்லை at the end of நான் பீரியட் போறேன். இப்போ ஜூலை 2025 இந்த ஒரு வருஷத்துல எனக்கு வந்து என்னுடைய நான் என்ன போடுறேன் யாருக்கு நான் இந்த ப்ரோக்ராம் பண்றேனோ அவங்களுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு இந்த கிளைண்ட்டுடைய கோல்ஸ். இன்னொன்று சும்மா ஜஸ்ட் லைக் அவங்க கேட்பாங்க எனக்கு 1000 கொடு 2000 3000 4000 அப்படிலாம் இல்லை. அவங்ககிட்ட நம்ம வந்து என்ன பண்ணோம் சென்சிபிளா ஸ்மார்ட்டா இருக்கா அவங்க கோலு ஸ்பெசிஃபிக்கா மெசரபிளா அச்சீவபிளா டைம் பவுண்டா நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி அவங்க கோலை வேலிடேட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து ஓகே ரீசனபிளா இருக்கு கோல் அச்சீவ் பண்றது மாதிரி அது ஒரு ஸ்மார்ட்டா இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் அனலைசிஸ். இது அனலைஸ் பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இவரு ஒரு வருஷத்துல டர்ன் ஓவரை 50 லட்சம் பண்றதுக்கு இவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல எது சப்போர்ட் பண்ணுது எது வீக்கா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இந்த சார்ட். இதுல 10 பேராமீட்டர். இதுல அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. எது 50 லட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள டர்ன் ஓவர் அடிக்கணும். பட் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே கிரீன்ல இருக்கு. 2 கிரீன்ல இருக்கு. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடரேட்டா இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இம்பேலன்ஸ். அப்போ நம்ம இதை வச்சு என்ன சொல்லலாம் ஒரு கிளைண்ட் கிட்ட பாருங்க உங்களுடைய டார்கெட் நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த நீட் எக்ஸாம்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு எதெல்லாம் வீக்கா இருக்கு எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது நம்மள. பட் ஹீலியே பை டிஃபால்ட்டா என்ன சொல்லுது ஹீலி வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு அதை ரன் பண்ணுது. நான் கூடவே என்ன பண்றேன் இந்த எதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு பார்க்குறேன். ரெட்ல இருக்குதுலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கம்மியா இருக்கு. சரி இது 2 மட்டும் பண்ணட்டும் அப்படின்னு கண்டினியூ பண்றேன். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுது இது எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கும். பட் இந்த கேண்டிடேட்டுக்கு 2 அஃபர்மேஷன் எது சூட்டபிள்னு அதுவே ப்ராசஸ் பண்ணும். அதை ஸ்டார்ட் அனலைசிஸ் அப்படின்னா அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணுது. ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு இது கொடுத்து பாருங்க இது ரெடி ஆகுது. இப்போ நான் 2 தான் எடுத்திருக்கேன். 2 மணி எடுத்துக்கல 2 எடுத்திருக்கேன். இப்போ இது அவருடைய ஃபோக்கஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு யூனிவர்ஸ் ஃபார் அச்சீவிங் ருபீஸ் 15 lakhs டர்ன் ஓவர் அட் எண்ட் ஆஃப் ஜூலை 2025 என்றதான் கோல் ஸ்டேட்மெண்ட் இன்டென்ஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்டென்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அஃபர்மேஷன் இது கொடுத்து வச்சு டிசைடு ஸ்டேட்ன்றதா என்னன்னா அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷனை டெய்லி சொல்லி எந்த காலத்துக்கு அவர் சொல்லி கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸுக்கு போய் அது ஸ்ட்ராங்கா போடுது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் சிம்பிளி வைப்ரேட் ஸ்டார்ட். எத்தனை எவ்வளவு நேரம் போடுறோம்னா ஒரு டெமோக்காக உங்களுக்கு ஒரு 17 செகண்ட்ஸ் போடுது ஸ்டார்ட். இப்போ என்ன ஆகுது இப்போ இந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கன்வெர்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி. தட் ஃப்ரீக்வன்சி இஸ் பம்பார்டட் டு திஸ் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட். அதாவது போதும். இப்போ அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்னோட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு. கிளைண்ட் என்கிட்ட வந்துட்டு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா நான் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாரு. நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து எனக்கு இத்தனை லட்சம் அச்சீவ் பண்ணணும்னா எல்லாம் போட்டு நான் அவருக்கு நல்லா ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ண நான் சொன்னேன் இப்போ அது வந்து உங்களை புஷ் பண்ணும். இப்போ வந்து
ஹீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப முதல்ல வந்து ஒரு சோம்பேறி மாதிரி இருந்தா கூட, பட் இந்த ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை புஷ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த சேலஞ்சஸ் ரன் பண்றதால என்ன ஒரு நம்ம அட்வான்டேஜ்னா, என்ன கோலோ அந்த கோலை அச்சீவ் பண்றது அவர் புஷ் பண்ணிட்டே இருக்கும். அது அவரே சொல்லுவார். ஐயோ நான் பண்ணலனா, இப்ப நானே வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்றது நான் ப்ரோக்ராம் பண்ணி நான் விட்டேன். ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அது பண்ணல, ஒரு நாள் பண்ணாம விட்டேன் அந்த கோலுக்கு அப்படின்னா, அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யாம சும்மா விட்டேன்னா, நைட் எனக்கு தூக்கம் வராது. 2 மணி ராத்திரி கூட உட்காந்து அந்த வேலையை முடிச்சு தான் தோணும். அப்ப அந்த அளவுக்கு உங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது நான் என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஓகே சார். சார் இப்போ கடைசியா ஒண்ணு. இப்போ நம்ம இந்த ப்ளூ ஆப் ஓகே. இந்த ப்ளூ ஆப் அதுக்கப்புறமா இந்த ஆப் சொன்னீங்க இல்லையா? பிங்க் பிங்க் ஆப். ஆப். பிங்க் ஆப் சொன்னீங்க. இதுல இருந்து எது சார் நம்ம வந்து பெஸ்ட்? எது வந்து சீக்கிரமா நமக்கு வந்து பலன் கொடுக்குங்க? பிங்க் ஆப். விச் ஒன்? பிங்க் ஆப். பிங்க் ஆப். ஓகே. பிங்க் ஆப். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் இந்த ப்ளூ ஆப்ல ரன் பண்றது சொல்லுது இல்லையா? இப்போ நீங்க இது எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கோங்க. இத பார்த்துட்டு நம்ம அந்த பிங்க் ஆப்ல டோட்டலா நம்ம ரன் பண்ணலாமா? இல்ல it will automatically we can say that to the blue app that you can go and run to the pink app அப்படின்னு சொல்லி. இங்க இருந்து இல்ல அங்க ரன் பண்ணலாமா? இல்ல அந்த டிஃபரெண்ட் சுச்சுவேஷனுக்கு எதை ரன் பண்ணலாம்? பிங்க் ஆப் மூலமா பண்ணலாமா, ப்ளூ ஆப் மூலமா பண்ணலாமா? அது நீங்க டிஸ்டன்ஸ் இருந்தா நீங்க வந்து ப்ளூ ஆப் மூலமா பண்ணலாம். பக்கத்து உங்களுக்கு தான் அப்படின்னா நீங்க பிங்க் ஆப் மூலமா யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். பட் இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபிட்டிஸ்னு வச்சுங்க. இப்போ இங்க பாருங்க இந்த ஒயிட் ஆப்னு இருக்கு பாருங்க, ஹீல் அட்வைசர். இப்போ நான் டெமோ காட்டுறேன். ஹீல் அட்வைசர் இதுல உங்களுக்கு இல்ல டயபிட்டிஸ், உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு டயபிட்டிஸ், அவங்களுக்கு நீங்க ப்ரோக்ராம் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க தோணுது அப்படின்னா, நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் ஒரு கூகுள் மாதிரி நீங்க டயபிட்டிஸ் அப்படின்னு டயபெட்டிக்ஸ் அதை போடுங்க. இதை போட்ட உடனே அதுவே என்ன பண்ணுன்னா, என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு அதுவே கொடுத்துருது. சர்ச் ஃபில்டர், இதை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்க ஆட் சர்ச் ரிசல்ட் டு IMF ஷெட்யூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைண்ட்டுக்கு ப்ரோக்ராம் அதுவே செட் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணலாம், அதுவே ஒரு நாளைக்கு ஒரு சண்டே இன்னைக்கு வந்து P1 இந்த ப்ரோக்ராம் போய் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, இதை ப்ளூ ஆப்ல போட்டு ஸ்டார்ட் ப்ரோக்ராம், இது பிங்க் ஆப்ல போட்டு ஸ்டார்ட் ப்ரோக்ராம். ஓகே, முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேன்றது மண்டே இன்னைக்கு என்ன டைம் டேபிள் ப்ரோக்ராம், மண்டே P2 என்ன இது என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நீங்க ப்ரோக்ராமை தொடர்ந்து நீங்க பிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு, ஹார்மோனைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுவும் பண்ணலாம். ஓகேவா? இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் எல்லாமே சொல்லிடலாம், பட் எப்போ உங்களுக்கு மைண்ட்ல பதியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்க இதை ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பாக்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு பதியும். நான் ஐடியா சொல்லியாச்சு, பட் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டு இட். ஓகேங்களா அஸ்ரப்? ஓகே. எஸ் ஓகே. ஸோ நோ டவுட். நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம் சார். பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே, டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய யார் ஸ்பான்சரோ அவர்கிட்ட கேளுங்க, அவரும் கைட் பண்ணுவார். ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் ஒரு 1/2 hour ஓடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து அவங்க எல்லாருக்கும் பதில் அஸ்ராஃபே நிறைய கேள்வியை கேட்டாரு. அதுவும் புதுசாக வரும்போது நிறைய டவுட் இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அலாவுதீனும் ஒரு அற்புதம் நடக்கும் மாதிரி. இப்ப எனக்கு இது இல்லைன்னா எனக்கு ஏதோ கை உடைச்ச மாதிரி ஆயிடும். எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சேலஞ்ச் இருந்தாலும், அது பிசிக்கல் சேலஞ்சோ இல்லை மென்டல் சேலஞ்சோ, எந்த சேலஞ்ச் இருந்தாலும் நான் உடனே இதை நம்புறேன், இதை யூஸ் பண்றேன், எனக்கு எல்லாமே சேலஞ்சஸ் வந்து சரியாகும். இவ்வளோ ஏன் பணம் வேணும்னா கூட கொடுக்குதுங்க. பணம் வேணும் அப்படின்னு கேட்டா கூட கொடுக்குது. ஓகே, இது வந்து எனக்கு பணம் வேணும்னா கூட கொடுக்குது. எப்படிங்க நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ரூட் சக்கரை வந்து டியூன் பண்ணா பணம் கிடைக்குன்றாங்களே, உண்மையிலேயே பணம் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இதான் பாருங்க, என்னைக்கெல்லாம் ரூட் சக்கரை போறனோ அன்னைக்கு எனக்கு கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. எங்கிருந்தோ பணம் வருதுங்க, மணி அட்ராக்ட் ஆகுது. அதை விட இன்னும் ஒரு பெரிய இந்த டிவைஸ் இன்னும் உங்களுக்கு காட்டுல வருது, மேகிலி.
இந்த மேகிலியில் இருக்கு பாருங்க, இதுல ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு என்னன்னா, இந்த மேகிலியை நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மேகிலியில ப்ராஸ்பெரிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இதுல டைம் ஆயிடுச்சு. இது மேல காட்ட டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இதுல 18 பேர் தான் இருக்குங்க. காட்டலாமா? நீங்க ஓகேன்னு சொன்னா நான் காட்டுறேன். ஓகே சார். ஓகே. இந்த மேகிலி நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இதுல பயங்கரமா அபாரமா ஒரு வேலை பண்ணுதுங்க. எனக்கே வந்து என்னடா இது பெரிய மாயாஜாலமா இருக்கு அப்படின்னு எனக்கு. இப்ப நான் இது வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணேன் அப்படின்றத காட்டுறோம் பாருங்க. நானே ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இவ்வளவு எல்லாம் இருக்கா அப்படின்றது. நான் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக சும்மா தான் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. இதுல எந்த ப்ரோக்ராம் பண்ணா எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. Recording in progress. சார் வணக்கம். வணக்கம். சார் இந்த ஹீலி டிவைஸோட ப்ரிகாஷன்ஸ் அப்புறம் இந்த ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி முக்கியமா பாக்ஸ்ல போட்டிருக்கோம். பட் இருக்கு. ஜெனரல் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இல்ல கவனிக்கப்பட வேண்டியது பார்த்தா இந்த பிரெக்னன்ட் லேடிஸ், சில்ட்ரன் அவங்கலாம் வந்து வயரிங் யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஹீலி காயில் இருக்கு. அது வாங்கி அது மூலமா பண்ணலாம்னு இருக்கு. அப்புறம் இந்த வேற ஏதாவது இன்சுலின் பம்ப் அதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த அகாடமில இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிங்க. கிளீனா எல்லாமே இருக்கு. ஓகேங்க சார். ஓகே. இப்போ நான் இந்த இதை நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. இந்த அபாரம் பாருங்க. இது பயங்கர மேஜிக்ங்க. பாருங்க. இப்போ நான் வந்து ஹீலி டிவைஸை எதை கனெக்ட் பண்றேன்னா நான் மேகிலேயே கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்றேன். கனெக்ட். ஹீலின்றது நம்மளுடைய ஹியூமனுக்கு பிசிக்கல், மென்டல் இதெல்லாம். பட் அதே இந்த மேகிலின்றது என்ன என்விரான்மெண்டல். இப்போ நான் கண்டினியூ. இப்போ பாருங்க இத்தனை ப்ரோக்ராம் இருக்கு இதுல. எப்படி ஹீலி டிவைஸ்ல ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேகிலியில ப்ரோக்ராம் கிளாசிக், அட்மாஸ்பியர், வாட்டர், மேக்மிகின் அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி பாருங்க. என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க. இது கூட ரன் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா நான் ஒன்று பண்ணேன். ஒரு நாள் நைட்டு வந்து திடீர்னு ஒரு 4 தடவை வயித்தால போயிடுச்சு. என்னடா அது திடீர்னு ஆச்சுன்னு தெரியலையே. பார்த்தா எனக்கு அஜீரணம் வேற ஆயிட்டு இருக்கு. நல்லா தெரியுது. இதை சாப்பிட்டது வந்து சரிக்கல. இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி இமீடியட்டா நைட் வந்து ஒரு 3 மணி இருக்கும். சரி என்ன பண்றது ஒன்றும் தெரியல. அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா நான் என்ன ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல காட்டுறேன் பாருங்க. டைஜஷன் ஹார்மோனி இருக்கு பாருங்க. இந்த டைஜஷன் ஹார்மோனி இதை நான் ரன் பண்ணேன். இதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த மேகிலி டிவைஸை என்னோட வயிற்று மேல வச்சுட்டு எவ்வளவு நேரம் ஓடிச்சுன்னா 59 நிமிஷம். சரி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படியே படுத்துட்டேன். வயிற்று மேலேயே அந்த டிவைஸை வச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு மணி நேரம் ஓடிச்சுங்க. ஓடுனோடனே எடுத்தேன். சுத்தமா வயிற்று வலி போயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு. சரி இது ஒண்ணு. இது வந்து என்னன்னா எனக்கு பிசிக்கலா எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ இன்னொன்னு பாருங்க. இந்த பணம் வரத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க. இதுல அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம்ல ப்ராஸ்பெரிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ராஸ்பெரிட்டி ஸ்டார்ட். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே இது பாட்டு ஓடிட்டே இருக்குங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் பண்ற பிரிமிசஸ்ல நீங்க ஆபீஸ் டேபிள் மேல இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு நீங்க கம்முன்னு வச்சிருங்க. நீங்க அப்படியே வச்சிருங்க. அவ்வளவுதான். ஒன்றும் வச்சிருங்க சார். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் வேணா ஓடணும். பட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே. சரி இது ஓடினா பணம் வரும்னாங்களா, வருமா அப்படின்னா வருதுங்க. அது எப்படிங்கிற நீங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு வருது. நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, இதை என்னுடைய டவுன்லைன்ல இருக்கவங்களுக்கு நான் இது மாதிரி சொன்னா பண்ணி பாருங்க அப்படின்னு. அவங்க வந்து அவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட நான் தான் அவங்களுக்கு ஸ்பான்சரு. நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க யூஸ் பண்ணாங்க.
யூஸ் பண்ணி மேக்லி தான் வாங்கினாங்க. வாங்கி யூஸ் பண்ண இது யூஸ் பண்ணால் பணம் வருங்க அப்படின்னு. அவங்க யூஸ் பண்ணி 3 மாசத்துல 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த ஆஃபீஸை வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக வந்துச்சுங்க. இது எப்படி வருது என்னன்றாலும் எனக்கு தெரியாது. ஆனால் இது யூஸ் பண்ணால் வருது. ஐ ஃபெல்ட், ஐ எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? ஓகே, ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? வேற க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னா ஐ கேன் க்ளோஸ். நீங்க கேட்க நான் சொல்லி நான் இருப்பேன். ஓகே, ரைட் கைஸ், முடிச்சலாமா? ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு அபாரமா வேலை செய்யுது, உங்களுக்கும் அபாரமா வேலை செய்யும். பட் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுங்க, இந்த டிவைஸ்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் அதுல முதல்ல வந்து அந்த அகாடமியில போயிட்டு ஃபுல்லா படிங்க வீடியோவை. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வீடியோவை பாருங்க, அதை படிங்க. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்க. பிங்க் ஆப்போ ப்ளூ ஆப்போ பண்ணி பாருங்க. என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு இதை கிளைண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா ஒவ்வொன்றா நீங்க யூஸ் பண்ணாங்க யூ வில் கெட் சம் கான்ஃபிடன்ஸ். ஒரு நம்பிக்கை அபாரமா வந்துட்ட பிறகு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்றேன்னா, இது வரைக்கும் நான் 7 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சப்போஸ் டயபிட்டிஸ்னால கால் வந்து ரொம்ப எரிச்சலா, பாதி எரிச்சலா இருந்தா நான் டிவைஸ் யூஸ் பண்றேன், பாதி எரிச்சல் சரியா போகுது. அது பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 250 கிளைண்ட்டை நான் வந்து ஆரா அனலைஸ் பண்ணியிருக்கேன், எமோஷனல் அனலைஸ் பண்ணியிருக்கேன், கோச் அனலைஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க. இது ஒரு அலாவுதீனும் அற்புதங்களுக்கு மாதிரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரா ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம லீனா மேடத்துக்கும் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய்.